ஹர நம பார்வதீபதயே. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி, நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய், நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி, ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் தெரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும், தார்கமிழ் பூங்காந்தளந்தோட் குமரனொடும், மணிசிங்காதனத்து மேவி சீர்பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும், வார்ப்புணல் சூழ் வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பாம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபானுடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும், எம்குடி ஆளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். இன்றைய தினம் சென்னை தியாகராய நகரிலே அறம் பரப்பி வரக்கூடிய ஆன்மீக ஸ்தாபனமாயும் அன்னை சாரதாம்பிகையின் அருளாட்சி பெருகும் காமகோட்டமாகவும் இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திலே ஆச்சாரிய சார்வபௌமர்களாக விளங்கக்கூடிய ஸ்ருங்கேரி மடாதீசர்களின் நிர்வாகத்தின் கீழே அவர்கள் காட்டி அருளிய நெறியில் 7 நாட்கள் தலைப்புகள் எடுத்துக்கொண்டு 8 குணங்களாலே அறியப்படுபவனான பரம்பொருளை சமயாச்சாரியர்கள் 4வரும், அதன் பின் எழுந்தருடைய 4 ஆச்சாரியர்கள் என்ற தொகுப்பிலே 8 ஆச்சாரியர்கள் மூலமாக என்ற அளவில் திருமுறைகளிலிருந்தே அருந்தமிழ் தலைப்புகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் திருமுறையிலே வழங்கக்கூடிய தெளிந்த சிவபரத்துவ ஞானத்தை ஸ்தாபித்து தரும் விதமாக தமிழகத்தின் ராஜதானியாகிற இந்த மாநகரிலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த சிறப்பை எண்ணி வியக்கிறேன். இப்படியாக தலைப்புகளை எடுத்து பேசிற்றே பேசக்கூடியவர்களாக விளங்கும் நம் ஆச்சாரியர்கள் ஒருவர் சொன்ன வாக்கை பின்பற்றியே அடுத்தடுத்து வந்தவர்களையும் அதையே சொல்லி சொல்லி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்த விதத்தில் அதிலிருந்து மாறுபடாத கருத்துடையவர்களாக 4 பெருமக்கள் விளங்கிய அந்த நெறியை நமக்கு காட்டித்தரக்கூடிய ஒரு உன்னதமான மார்க்கமாக இந்த வாரம் முழுவதுமாய் ஏற்பாடாகி நடந்து வரும் இந்த நிகழ்ச்சியில் அடியேனையும் ஒரு பொருட்டாய் அனுசரித்து கலந்து கொள்ளும்படியாக பணித்தமைக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று திவ்யாக்ஞை பிறப்பித்து அதற்கு தகுதியவர்களிடத்தே அந்த காரியத்தையும் ஒப்புவித்து அவர்கள் அடியேனை விடவும் ஞானத்திலும் வயதிலும் அனுபவத்திலும் சீலர்களாக விளங்கக்கூடிய ஏனைய உபன்யாசகர்களுக்கு நடுவே அடியேனையும் ஒரு பொருட்டாய் கருதி அழைத்து ஒரு நாள் தலைப்பாற்றும்படியாக செய்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ருங்கேரி மடாதீசர்களாக விளங்கக்கூடிய ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த மகாசன்னிதானம் சுவாமிகளுக்கும் அந்த வழியிலேயே ஞானவரவை பரப்பி வரக்கூடிய, அதிலும் குறிப்பாக சமீப காலங்களாக பாரத தேசம் எங்கும் சஞ்சாரம் செய்து இளைஞர்களிடத்தே ஒரு எழுச்சி ஏற்படும் விதமாக தர்மத்தை பற்றி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வரக்கூடியவராய் பல மொழிகளிலேயும் வரக்கூடிய கேள்விகளை எல்லாம் க்ஷணப்பொழுதும் சிந்தியாது உடனுக்குடன் அந்த மொழியிலேயே பதில் சொல்லக்கூடிய ஒருவராய் விளங்கி அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு உதாரணமாய் சொல்லக்கூடிய அளவில் அந்த ஞானமரபிலே உதித்தவராய் விளங்கக்கூடிய, அடுத்து பீடத்திற்குரியவராய் விளங்கக்கூடிய ஸ்ரீ 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 விதுசேகர பாரதி மகா சன்னிதானம் அவர்களுடைய இந்த யோஜனைக்கும் தலைவணங்கி தொடங்குகிறேன். ஒவ்வொரு நாளும் திருமுறைகளிலிருந்து பெறப்பட்ட தலைப்பின் வரிசையிலே அடியேனுக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பு தந்தது உந்தன்னை. திருவாசகத்திலே எண்ணுந்தோறும் எண்ணி மகிழ்பவர் சிந்தையினுள்ளும் செறிவார்ந்த அவர்கள் தம் உள்ளத்துள்ளும் இன்பம் பயக்கக்கூடியதான ஒரு சொற்றொடர் இந்த வரி.
தந்தது உன் தன்னை. மணிவாசகப் பெருமான் சிவபெருமானை தாம் ஏதோ கடையிலே வாங்கக்கூடிய ஒரு பண்டம் போலே தன்னையே தான் கொடுத்து விட்டார், உன்னை நான் பெற்றுக்கொண்டேனே என்று சொல்லும் விதமாக அமைத்து பாடிய அற்புத வரி. அந்த வரியை கருப்பொருளாய் கொண்டு மணிவாசகர் காலத்திற்கும் முந்தையவர்களாக விளங்கக்கூடிய மூவர் முதலிகள் அவர்களுடைய அருளிச் செயல்களிலே, மூவர் முதலிகள் என்று சொன்னால் ஞானசம்பந்த பெருமான், அப்பரடிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இந்த மூவரும் பல்வேறு திருத்தலங்களுக்கும் எழுந்தருளி ஆங்காங்கே விளங்கக்கூடிய சிவகலைகளை எல்லாம் அனுபவஜனிதமான ஞானத்தினாலே உணர்ந்து அதன் மூலமாக அருந்தமிழ் பணுவல்களாக தேவார பதிகங்களிலே வைத்து பாடிய பல்வேறு பாடல்களையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பாடலிலும் சிவபெருமான் தன்னையே தான் அவர்களிடத்தே கொடுத்து அவர்களை பெற்றுக்கொண்ட விதமாய் அமைந்திருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கவிருக்கிறோம். முன்னம் ஞானமரபில் எப்படி வேத சிரவணம் அல்லது வேத பாராயணம் என்று தொடங்கினால் பிரணவத்தை முன்னிட்டு தொடங்கும் மரபு உள்ளதோ, அதுபோலே திருமுறைகள் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ்மறைகளாய் விளங்கும் திருமுறையின் பிரணவத்திற்கு ஒப்பாக வைத்து சொல்லக்கூடிய பாடலாக விளங்குவது தமிழ்ஞான குழவியாய் விளங்கிய ஞானசம்பந்த பிள்ளையார் பாடியருடைய தோணிப்புற பதிகமாய் விளங்கும் பிரமபுர பதிகமாக விளங்கக்கூடிய தோளுடைய செவியன் என்று எடுத்து பாடிய பாடல். இந்த 4 வரி பாடல் இதிலிருந்துதான் தமிழால் இறைவனை ஏற்றக்கூடிய அந்த உன்னத மரபு தோன்றியது. காரைக்கால் அம்மையார் காலத்தால் முந்தையவராய் ஞானசம்பந்தருக்கும் மூத்தவளாய் இருந்து தமிழால் இறைவனை பாடும் மரபை தோற்றுவித்தாலும் பதிகப் பெருவழி என்று சொல்லும் விதமாய் ஒரு ராஜபாட்டை அமைத்து கொடுத்து சிவபெருமானை சென்றடைவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்த சிறப்பு ஞானசம்பந்த பிள்ளையாரின் இந்த பதிகத்திற்கே உரியது. இதை விடவும் எளிமையாய் போய் பரம்பொருளினுடைய தன்மைகளை உணர்ந்து அவர் திருவடிகளிலே இரண்டர கலப்பதற்கு இதுகாரும் வேறொரு கைப்பொருள் எங்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த விதத்தில் பாடியருடைய பதிகமாய் விளங்கும் பிரமபுர பதிகமாகிற தோளுடைய செவியன் என்ற ஒரு பதிகத்தை எடுத்துக்கொண்டால் பிரபலமாக எல்லோருக்கும் தெரிந்த அந்த பதிகத்திலேயே தொடங்கும் போது பிரணவ சப்தத்தோடே தொடங்குகிறார். தோடு என்பதின் உள்ளேயே ஓங்காரம் மறைந்திருக்கக்கூடிய சிறப்பை ஆச்சாரியர்கள் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி ஓங்கார ஒலியிலிருந்து வேதத்தை தொடங்கி பாராயணம் செய்கிறோமோ அதே போலே திருமுறைகளையும் ஓங்கார துவனியோடே தொடங்கும் விதமாய் தோடு என்ற பதத்தில் இருக்கக்கூடிய ஓங்காரத்தோடு தொடங்கி தோடுடைய செவியன் என்றெடுத்து கொண்டாடினார். அதிலும் கூட சிவபெருமான் இடது திருச்செவியிலே அணிந்திருக்கக்கூடிய தோட்டின் பெருமையை எடுத்து பாடி அம்பிகையை முன்னிட்டு இறைவனைத்தான் சென்று அடைந்த அந்த சிறப்பை காட்டித் தருகிறார். சைவ சித்தாந்தத்திலே அம்பிகைக்குரிய ஸ்தானம் என்ன என்று தனியே கேள்வி கேட்டால் சிவபெருமானிடத்தே இருந்து வேறுபட்டதோ என்பது போலே தோன்றிவிடும். அதனால் சிவத்தினுள்ளே அம்பிகை எப்படி ஒடுங்கி இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டால் சைவ சித்தாந்தம் எத்தனை நேர்த்தியாக அம்பிகை என்ற அந்த தனித்தத்துவத்தை சிவத்தினுள்ளே ஒடுங்கிய நிலையிலிருந்து சிறப்பாக காண்பித்து தருகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். சுவாமி பரம்பொருள், சிவன் என்ற சொல்லால் அழைக்கப்படும் வஸ்து எதுவோ அது பரம்பொருள். சிவஹ அந்த சப்தத்திற்கு உள்ளீடாய் விளங்கப்படும் அந்த பொருள் எதுவோ அதுவே பரம்பொருள். அவருடைய எண்ண மாத்திரத்திலே, அவருடைய சங்கல்ப மாத்திரத்திலேயே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுக்கிரகம் என்று சொல்லப்படும் 5 தொழில்களும் செம்மையாய் நடக்கின்றன. அவருடைய சங்கல்பத்தால் அவர் திருவிளையாடல் போலே நிகழ்த்தக்கூடிய அந்த செயல்களால் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று 5 தொழில்களையும் செய்து வருகிறார். இந்த 5 தொழில்களையும் செய்பவன்தான் பரம்பொருள் ஆனபடியால் சிவன் என்ற சொல்லால் அறியப்படுபவன் யாரோ அவன் பரம்பொருள் என்று ஸ்தாபிக்கிறார்கள். சரி, இப்போ எம்பெருமான் பரம்பொருள் ஆகிவிட்டான். இப்போ எம்பிராட்டியாக விளங்கக்கூடிய அம்பிகையை எங்கே இருத்தி பார்க்க முடியும் என்று கேட்டால் சிவத்தினிடத்தே இருந்து வேறுபட்டவளாய் பார்க்கும் நிலையே கிடையாது. சுவாமி என்ன திருவேடம் பூண்டு எழுந்தருளினாலும் அதற்கு தகுதியாக அம்பிகையும் உடன் புறப்பட்டு வருவார். உதாரணத்திற்கு தர்மயாதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்ட வைத்தீஸ்வரன் கோயில் திருப்புள்ளிருக்கு வேளூர், அந்த தலத்திலே சுவாமி வைத்தியநாதராக மருத்துவம் சொல்லக்கூடிய நிலையிலே தான் எழுந்தருளினார். வைத்தியருக்கு உடனிருந்து தைலம் சேகரித்து கொடுக்கக்கூடிய தைலாம்பிகை என்ற திருநாமத்தோடு அம்பிகை எழுந்தருள்வாள். வைத்தியம் பார்க்கணும்னா யாரான மருந்து எடுத்து கொடுக்கணுமே, அந்த மருந்தை செய்து தருபவளாக உடன் வருபவளாக தானும் வந்து இப்படி எம்பெருமான் எடுத்த திருவேடத்திற்கெல்லாம் பொருத்தமாய் அம்பிகையும் உடன் வருவதிலிருந்தே இருவரும் ஒரு சேர எழுந்தருளக்கூடிய தன்மையையும் இறைவனிடத்தே இருந்து தனித்தொரு தத்துவமாக அவளை பிரித்து பாராது சிவபெருமான் வழங்கக்கூடிய அருளுக்கு அவன் தரக்கூடிய ஞானம், வீரம் முதலிய அந்த அனுக்கிரகத்திற்கு வடிவம் ஒன்று கொடுத்தால் அது அம்பிகை போலே இருக்கும் என்று கொள்ளுகிறோம். பெருமானுடைய அருளுக்கு வடிவம் கொடுத்தால் அது அம்பிகை.
இதுதான் சைவ சித்தாந்தத்தில் அம்பிகையினுடைய ஸ்தானம். அப்படி விளங்கக்கூடிய அந்த அம்பிகை, அவளை முன்னிட்டு எம்பெருமானுக்கு ஒரு விலாசத்தை கொடுக்கிறார் ஞானசம்பந்தர், தோடுடைய செவியன் என்று எடுத்து தொடங்கியதால். காரணம், சைவ சித்தாந்தத்தில் அருளுக்கு இலக்காகி மட்டுமே ஐயனை சென்று அடைதல் என்பது சாத்தியப்படும். திருவருளுக்கு இலக்காகாது எந்த ஒரு வஸ்துவும் தானாக இயங்குவது இல்லை என்று சைவ சித்தாந்தம் பறைசாற்றுகிறது. ரொம்ப பேர் அருள்னு சொன்னால் நமக்கு சௌகரியப்படுற மாதிரி விஷயம் நடந்து விட்டால் அருள்னு அதுக்கு பேர் வச்சுடுறோம். வாஸ்தவத்திலே நாம் ஒரு விஷயம் இப்படி நடக்கணும்னு பெருமானிடத்தை விண்ணப்பமாக வைக்கிறோம். எம்பெருமானே, இந்த காரியம் இப்படி நடந்தால் அது எனக்கு சௌகரியமாக இருக்கும், அதனால் அதை அப்படி நடத்தி கொடுன்னு கேட்கிறோம். ஒருவேளை பெருமான் திருவருள் விளக்கத்தால் நாம கேட்டபடியே அந்த விஷயம் நடந்துட்டுதுன்னா பெருமானுடைய திருவருள் அப்படின்னு பேர் வச்சுடுறோம். ஒருவேளை நாம கேட்டதுக்கு நேர்மாறா நடந்துட்டா அப்ப அதுக்கு என்ன பேரு? அப்ப பெருமான் நமக்கு அருள் செய்யவில்லை என்று சொல்லிடுவோமா? இல்ல அருளுக்கு எதிர்மறையாக இன்னொரு பதம் ஏதான இருக்கா? எதுவும் இல்லையே. சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது? அதுவும் திருவருள் தான், அதுவும் திருவருள் தான். திருவருள்ங்கிறது நம்ம மனசுக்கு திருப்தியா நடக்கிறது மட்டும் இல்லை, எது நடக்கிறதோ அது திருவருள். உலகத்தினுடைய ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய தேசங்களுக்கு வருஷத்திலே 365 நாளும் சூரியோதயம் உண்டு, சூரிய அஸ்தமனம் உண்டு. ஆனால் இன்னும் சில தேசங்கள் இருக்கு, அங்கே 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சூரியோதயமே ஆகுமா. அடுத்த 2 மாசத்துக்கு சூரிய வெளிச்சம் கண்ணுக்கு தெரியும், அதுக்கப்புறம் இருக்காதான். அப்போ இந்த நியமனங்களை எல்லாம் யார் நிறுத்தி வைத்தார்னு பார்த்தா அது பரம்பொருள். அப்போ நமக்கு மட்டும் அவர் அருள் தந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணலையான்னா அப்படி கிடையாது. வருஷம் முழுக்க சூரியாஸ்தமனத்தையும் சூரியோதயத்தையும் பார்க்கக்கூடிய தேசத்தில் இருக்கிற நமக்கு தகுதியான கலாச்சாரத்தை, பண்பாட்டை, உணவு பழக்க வழக்கங்களை, பண்டிகைகளை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். பனி பெய்து இருக்கக்கூடிய வருஷத்தில் 2 மாசம் மட்டுமே சூரிய வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய தேசத்தில் இருப்பவர்களுக்கு, அங்கே மனுஷால் இருக்காளே, அவர்களுக்கு தகுதியாக அங்கே என்ன சீதோஷ்ண நிலையோ அதற்கு தகுதியாக உடுத்திக் கொள்வதற்கு ஆடையும் அதற்கு தகுதியாக உண்பதற்கு உணவு பதார்த்தங்களையும் சேகரித்து வைத்திருக்கிறான். இந்த இன்புறும் விளையாட்டுத்தான் திருவருள் விளக்கமே தவிர நம்ம மனசுக்கு பிடித்தமா ஒரு காரியம் நடந்துட்டுதுன்னா திருவருள்னு பேர் வைக்கிறது கிடையாது. இன்னைக்கு இது கிடைத்ததா? கிடைத்தது திருவருள். அதே கேட்ட ஒரு பொருள் கிடைக்கலையா? கிடைக்காததும் திருவருள். திருவருள் பெருமானுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. அந்த நிலையில் நம்மை தூண்டக்கூடிய சிவபெருமானின் அருளை அம்பிகை வடிவமாக பார்ப்பதால் தான் அந்த குழந்தை பிரம்மதீர்த்த குளக்கரையிலே தந்தையை காணோம் என்று அழுது ஆற்றிய போது திருவருள் அங்கே வேலை செய்ததை காண்பிக்கும் விதமாக சிவபெருமான் உமாதேவியாரோடு வாகனத்திலே ஆரோகணித்து எழுந்தருளி அம்பிகையை விட்டு நீ போய் அந்த குழந்தைக்கு முலைப்பால் சுரந்து ஊட்டிவான் அனுகிரகம் பண்ணினார். இப்போ எம்பெருமான் தானே திருக்கைலாயத்தில் இருந்தபடியே ஒரு சங்கல்பம், இப்போ இந்த க்ஷணப்பொழுது சீர்காழி பிரம்மதீர்த்த குளக்கரையிலே அழுது கொண்டிருக்கும் அந்த குழந்தைக்கு அழுகை நிற்கட்டும். இந்த சங்கல்பத்தை செய்தால் சம்பந்த பிள்ளையார் அழுவதை அங்கேயே நிப்பாட்டிட்டு இருப்பார். ஆனால் அதுக்கு மேலே 1400 வருஷம் கழிச்சு அவருடைய பதிகத்தை பாடி பயன்பெறுவதற்கு நமக்கு ஒன்றும் விஷயம் இல்லாமல் போயிடுமே. அதனால பார்த்தார், தான் எழுந்தருளினார். சரி, அப்படி எழுந்தருளியவர் தானே ஞானப்பாலை கையிலே எப்படி சங்கல்பத்தினால் அவரே ஏற்படுத்தி கொடுத்து குடின்னு சொல்லலாமே. அங்கே எதற்கு அம்பிகைன்னா, அம்பிகைத்தான் திருவருள் விளக்கமாக பார்க்கப்படுபவள். அவளாலே அந்த பிள்ளைக்கு சிவஞான பேரருள் சித்திக்கும்படியாக செய்ய வேண்டும். அதனால் அந்த சன்னிவேசத்திலே தான் மட்டும் எழுந்தருளாது. ஞானசம்பந்தர் விஷயத்தில் மட்டுமில்லை, எமையாளும் சேக்கிழார் பெருமான் நாயன்மார் பெருமக்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை பாடிக் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய புராணத்தில் ஒவ்வொரு புராணமாக எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் புராணத்தினுடைய நிறைவிலே அந்தந்த நாயனாருடைய பக்குவ நிலைக்கு ஏற்றார் போலே எம்பெருமான் எழுந்தருளி அனுகிரகம் பண்ணி அவர்களுக்கு மோட்ச வீட்டை கொடுப்பார். ஒவ்வொரு புராணத்திலும் 60 தனியாக இருக்கக்கூடிய அடியார்கள் புராணத்திலும் மறவாது சேக்கிழார் சொல்லும் விஷயம், அனுகிரகம் பண்ணணும்னு அந்த கடைசி கட்டம் வரும்போது எம்பெருமான் தான் மட்டும் எழுந்தருள மாட்டார். வெள்ளை விடை மேலே, நல்ல வெள்ளவெளேர் நிற்கக்கூடிய ரிஷப வாகனத்தின் மேலே தாமே எழுந்தருளி அருகிலே பச்சை மரகத வண்ணமாக இருக்கக்கூடிய மலைமகளையும் இருத்தி கொண்டு தான் காட்சி கொடுப்பார். அனுகிரகம்னு வந்துட்டா அம்பிகையை அருள் நிலையிலே இருத்தி அருள் வடிவமாக நம்மை அடைந்த தன்மையை எம்பெருமான் காட்டி கொடுப்பார். தந்தது உன் தன்னை என்று சொன்னால் உன் அருளுக்கு அடியேனை இலக்காகி என்னை பெற்றுக்கொண்டீர் என்ற பொருளிலே பார்க்கப்படுகிறது. அதனால தான் பதிகப் பெருவழியிலே ஞானசம்பந்தரும் அவரை தொடர்ந்து அப்பரடிகளும் இருவரையும் பின்பற்றி அதே வழியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மூவர் முதலிகளாக விளங்கக்கூடிய இந்த 3 பேரும் முதல் திருமுறை முதல் பாடலிலே அவரவர்களுடைய முதல் பாடலிலே திருவருள் விளக்கத்தை கொண்டாடி சொல்லி இன்ன வழியிலே என்னை அடைந்தான் என்று பாடுகிறார்கள்.
இதே பாடலில் முதல் பாடலிலே எம்பெருமானுடைய ரூபலாவண்யத்தை எல்லாம் வர்ணித்து பாடிவிடுகிறார். தோடுடைய செவியன், அங்கே அம்பிகையை முன்னிட்டு சொன்னார்னு சொன்னேன். அடுத்து விடையேறி பெருமான் என்று வந்துவிட்டாலே சுவாமிக்கு வழங்கக்கூடிய ஆசனம் எப்போதுமே தர்மாசனம் தான். சிவபூஜை பண்ணும்போது சிவலிங்க திருமேனியை எழுந்தருள பண்ணக்கூடிய ஆசனத்தை முதலிலே பூசிப்போம். ஷடுத்தாசனம் என்று அதற்கு பெயர். அதிலே முதல் காலாக விளங்குவது எதுன்னா, 4 கால்கள் கொண்ட அந்த பீடத்திற்கு முதல் காலாக விளங்குவது எதுன்னா தர்மம். தர்மத்தை அர்ச்சித்து அதுக்கு மேலே ஞானம் வைராக்கியம் முதலியவற்றை எல்லாம் அர்ச்சித்து தான் அந்த 4 கால்களாகவே பாவிக்கிறோம். இப்போ சுவாமி எழுந்தருள்றார்னா எப்போதுமே அறம்தான் எம்பெருமானுக்கு பீடம். அந்த தர்மத்தை முன்னிட்டு சொல்வதற்கு இப்பதான் சுவாமி எழுந்தருளிட்டாரே, அதனாலே முதல் வரி முதல் பதத்திலே அம்பிகையை விளங்கக்கூடிய தன்மையை தோடுடைய செவியன் என்று எடுத்து சொல்லி தாம் எந்த வாகனத்தின் மேலே எழுந்தருளி இருக்கிறார் என்பதை காட்டிக் கொடுத்து தர்ம நெறியிலே தர்மத்தை தனக்கு வாகனமாக்கி எம்பெருமான் எழுந்தருளியதை விடை ஏறி ஓர் தூவென் மதிசூடி. அடுத்த லட்சணம் என்னன்னா, மேலே பார்க்கிறார். இப்பதான் எம்பெருமான பாடுறார். முதல்ல சக்தி தத்துவத்தை சொல்லிட்டார், 2வது பெருமான் ஆரோகணித்து வந்த வாகனத்தை சொன்னார், 3வது தான் சுவாமியினுடைய திருவுருவை பார்க்க தொடங்குறார். அங்கே சொல்லும் போது முன்னமே தூவென் மதிசூடி என்பதிலிருந்து தொடங்குகிறார். சந்திரனை வாரி தரையிலே கட்டிக்கொண்டு ஜடாபாரத்திற்கு அலங்காரமாக வைத்துக் கொண்டவர். காரணம், எம்பெருமானை சென்று அடையுங்கோள், சிவபெருமான் தான் காப்பாற்றுவார்னு வலியுறுத்தி சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, மற்றைய தெய்வங்கள் அவரவர் நிலையிலிருந்து காத்து கொடுக்கும், சந்தேகமே இல்லை. ஆனால் மற்றைய தெய்வங்கள் எல்லாம் செய்யாத 2 விசேஷ காரியத்தை சுவாமி செய்திருக்கிறார். சிவபரத்துவம் என்று அப்பய தீட்சிதேந்திராள் முதலியவர்கள் எல்லாம் ஸ்தாபித்து கொடுத்ததற்கு புராணங்களிலே கிடைக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கட்டங்களிலே வேறு யாராலும் வெல்ல முடியாத இருவரை சிவபெருமான் சர்வசாமான்யமாக வென்று கொடுத்தார். சுவாமியினுடைய 8 வீரச் செயல்களிலே 2ஆக விளங்கக்கூடிய காலசம்ஹாரம், காமசம்ஹாரம். கால தெய்வமாக விளங்கக்கூடிய யமனுக்கு காலத்தை குறித்து கொடுத்தது எம்பெருமான் ஒருவன்தான். மற்றைய தெய்வங்கள் எல்லாம் அவதாரம் எடுத்து வந்து கடைசியில் அந்த அவதாரத்தை முடித்து கொண்டு மேலே போக வேண்டிய ஒரு நிர்ணயத்தில் இருக்க சிவபெருமான், அதனால தான் சிவபெருமான் அவதாரம்னு இந்த வார்த்தையே பயன்பாட்டிலே கிடையாது. ஒரு வரியில இந்த 2 சொல்லும் வரவே முடியாது. சிவபெருமான் அவதாரமே பண்ண மாட்டார். அவதாரம்னா மேலேருந்து கீழே இறங்கி வர்றது. சிவபெருமானுடைய வடிவங்களை திருவுருவங்கள், திருவேடங்கள், மூர்த்தங்கள்னு எல்லாம் தான் சொல்லுவோம். இப்போ சுவாமிக்கும் பல்வேறு வேடங்கள் உண்டாச்சு. ஒரு சிவாலயத்துக்கு போனோம்னா மூலஸ்தானத்திலே லிங்கமூர்த்தமாக இருப்பார், பிரதட்சணம் பண்ணி வந்தோம்னா தெற்கு கோஷ்டத்திலே தட்சிணாமூர்த்தியாக இருப்பார், இன்னும் நிருதி மூலைக்கு போனோம்னா சோமாஸ்கந்த மூர்த்தியாக இருப்பார், பக்கத்திலே தெற்க பார்த்து தட்சிணாமூர்த்தியாக இருப்பார், கோபுரத்துக்கு பக்கத்திலே பைரவராக இருப்பார், வீரபத்ரராக இருப்பார், கல்யாண சுந்தரர், சந்திரசேகரர், ஏகபாத மூர்த்தி, இன்னும் அநேக மூர்த்தங்கள் உண்டாச்சு. இதெல்லாம் எப்படின்னா, இந்த எந்த மூர்த்தத்தையும் தாங்கி வருவதற்கு சிவபெருமான் ஒரு தாய் தந்தையரை தேர்ந்தெடுத்து தாயினுடைய கர்ப்பத்திலே வாசம் பண்ணி எல்லாம் பிறக்கலை. ஏன்னா அப்படி சிவத்தை பரம்பொருள்னு சுவாமியை சொல்றதுக்கு இது முக்கியமான காரணம். அவர் பிறந்து வரணும்னு நினைச்சுட்டார்னா சங்கல்ப மாத்திரத்தில் அப்படியே தோன்றி விடுவார். மதுரையிலே ஆலாசியநாதனான எம்பெருமான் 64 திருவிளையாடல்கள் செய்கிறார். எத்தனை திருவேடங்கள். வேடுவனாக வருவார், ஒரு வளையல் விற்கக்கூடிய செட்டியாராக புறப்பட்டு வருவார், விறகு வெட்டியாக வருவார், பாட்டு பாடிக்கொண்டு வருவார், இல்லாத காரியமெல்லாம் பார்த்தார். ஒவ்வொரு திருவேடத்திலும் என்ன பண்ணினார்னா சங்கல்ப மாத்திரம். இப்போ இந்த இடத்துல விறகு வெட்டியாக புறப்பட்டு போய் அந்த பாகவதர் தோற்று போகும்படியாக பாடணும், இவ்வளவுதான் சங்கல்பம். உடனே விறகு வெட்டிக்கு என்ன உடம்பு வாகோ அந்த வாகு வந்துடும், விறகு வெட்டிக்கு என்ன மொழியோ அந்த மொழி நடை வந்துடும், விறகு வெட்டிக்கு என்ன வேடமோ அந்த வேடத்தையும் தரித்துக் கொள்வார். அப்படித்தான் புறப்பட்டு வந்தார். எந்த வேடமும் க்ஷணமாத்திரத்திலே சங்கல்பத்தினாலே செய்யக்கூடிய சாமர்த்தியம் எம்பெருமானிடத்தை மட்டும்தான் உண்டு. அதனால தான் மார்க்கண்டேயாதிகள் அருளாக சிவத்தை தவிர வேற ஒன்றையும் யாசியாது இருந்தவர்கள் நித்திய சிவபூஜையிலேயே ஈடுபட்டிருந்தார்கள். சிவத்தை வழிபட்டு அதன் மூலமாக மரண பயத்தை மிஞ்சி போய் பிறப்பிறப்பாகிற சுழற்சியில் இருந்து பிழைத்தோம் என்ற நிலைக்கு உயர்ந்து சிவபெருமானுடைய திருவடிகளிலே 2 கலந்தார்கள். அதே போலே காமசம்ஹாரம், ஆசை என்ற ஒன்றை முழுவதுமாக துறந்த நிலையிலே எதன் பேரிலும் பற்றில்லாது இருக்கக்கூடிய தன்மை பரம்பொருளுக்கானது. நினைச்சு பாருங்களேன், பிரம்ம தத்துவம்னு ஒன்றை காட்டி கொடுத்து விட்டு அவருக்கு இதை பிடிக்கும் இது பிடிக்காது, அவர்களை பிடிக்கும் இவர்களை பிடிக்காது, அவர் மட்டும்தான் ஆகும் இது ஆகாதுன்னு சொன்னா பிரம்ம தத்துவத்துக்கு அங்க என்ன இருக்கு? அவருக்கு அப்ப வேண்டும் வேண்டாமை. சாமான்யமா திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார், வேண்டுதல் வேண்டாமை இலான். பரம்பொருளுக்கு அவர் என்ன பேர் வைக்கிறார்? வேண்டுதல் வேண்டாமை இலான். வேண்டிய பொருள் வேண்டாததுங்கிறதுலாம் இவருக்கு கிடையாதுப்பா. இதுதான் திருவள்ளுவர் கொடுக்கக்கூடிய அடையாளமே. அந்தபடிக்கு இவர் வேண்டும் அவர் வேண்டாம்ங்கிற இடமே கிடையாது. யாரு வேண்டாம்னா பௌராணிகமா புராணத்துக்காக ஒரு சோட்டுவா விளையாட்டா சொன்னா கூட
தக்ஷயாகத்தை போய் பார்த்துட்டு வருவோன்னு அம்பிகை கூப்பிட்ட போது நீ போகிறதுனா போன்னு அனுப்பி வச்சுட்ட. அவ்வளோதான், நீ எனக்கு வேணும், நீ போகிற, அதனால நானும் உன் கூட புறப்பட்டு வரேன்னு வைக்கல. ஏன்னா அத்தனையும் தெரியும், அடுத்தடுத்து என்ன காட்சி நடக்க போதுன்னு தெரியும். அதுக்கு அம்பிகை போகணும், போயிட்டு வான்னு அனுப்பி வச்சார். பற்று என்ற ஒன்றும் காலத்திற்கு கட்டுப்பட்ட தன்மையும் அற்றவராய் விளங்குவதால் தான் சிவத்தை பற்றி கொண்டு மரண பயத்திலிருந்து நீங்கலாம் என்பதை அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அந்த விதத்தில் சந்திரனுக்கு அபயம் கொடுத்த சிறப்பை உடனடியாக எடுத்து சொல்ற. எந்த நிலையிலும் கீழே விழுந்து என்னை காப்பாற்றுன்னு கதறினா சிவபெருமான் கையில தாங்க மாட்டார், தலையில தாங்குவார். போய் விழுந்துட்ட அடியார்களை தலையிலே தூக்கி சுமப்பாராம் எம்பெருமான். சந்திரனும் தட்சன் துரத்தி கொண்டு ஓடி வர போய் சிவபெருமானிடத்தே அபயம் புகுந்தான். அபயமாக வந்தவனை நீ போய் பின்னாடி ஒளிஞ்சுக்கோ, நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். இல்லை பக்கத்தில் உட்காந்துக்கோ, அவன் என்ன பண்றான்னு பார்க்கிறேன்னு சொல்லலாம். பார்த்தார் சுவாமி, அபயம்னு வந்துட்டான், இவனை காப்பாற்றி தரணுமேன்னு தூக்கி தலையிலே முடிந்து கொண்டாராம் சந்திரனை. தக்ஷனிடத்திலிருந்து தப்பித்து வந்த சந்திரனுக்குத்தான் தலையிலே இடம் கொடுத்து அங்கேயே இருக்கட்டும்னு நிறுத்தி வச்சுட்டார். அதிலேயும் அந்த சந்திரப்பிறைக்கு பக்கத்திலேயே ஒரு சர்ப்பத்தை வைத்து ஜடையை முடிச்சிருக்கார். அந்த சர்ப்பமான தீண்டித்தான்னா அதுவும் பண்ணலை. சந்திரனுக்கும் சர்ப்பத்துக்கும் ஆகாதே. அந்த இது சுவாமி முன்னாடி தான் இது சாத்தியம். பல்லவர்கள் காலத்தில் ஆரம்பித்து பல்வேறு அரசர்களுடைய திருக்கோயில் திருப்பணியிலும் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தை காட்டும் போதெல்லாம் அவரை சுற்றி வனாந்தரமா ஒரு பிரதேசத்தை சிற்பத்திலேயே காட்டுவார்கள். ஒரு குகையை காண்பித்து குகைக்குள்ளே ஒரு மான்குட்டி இருக்கும், அதுக்கு பக்கத்திலேயே ஒரு புலி உட்கார்ந்துருக்கும். மரத்துக்கு மேலே ஒரு பறவை உட்கார்ந்துருக்கும், அது பக்கத்தில் ஒரு விஷப்பாம்பு போகும். இது இப்படி சாத்தியமா? அது ஒரு குகைக்குள்ளே ஒரு பாம்பும் பறவையும் ஒரே கிளையில் இருக்க முடியுமா? ஒரு குகைக்குள்ளே ஒரு சிங்கமும் மானும் ஒன்னா இருக்க முடியுமான்னா தட்சிணாமூர்த்தி ஆகிற பரமஞான ஸ்வரூபத்தின் முன்பாக பேதாபேதம் மறந்து போய் எல்லோரும் ஒரு உச்சபட்சமான பக்குவ நிலையிலே நீ எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன்கிற பற்று கூட இல்லாமல் அவரவர்கள் அத்தந்த நிலைமையிலேயே இருப்பார்களாம். அதனால தான் தட்சிணாமூர்த்தி எம்பெருமானை காட்டும் போது இன்னைக்கும் பிராச்சீனமான ஆலயங்களிலே தரிசனம் பண்ணும்போது தட்சிணாமூர்த்தி கோஷ்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே இது போன்று எதிர்த்தன்மை உடையவர்களை எல்லாம் பக்கத்திலே வைத்தே காண்பித்திருப்பார்கள். அந்த நிலைக்கு இவர் பக்கத்திலேயே பாம்பையும் நிறுத்தி சந்திரனுக்கு அபயம் கொடுத்தவர் என்றோ என் சுவாமி தூவென் மதிசூடி. அபயம்னு போயிட்டா தூக்கி தலையில வச்சு கொண்டாடுவார். அதுதான் இவருக்கு லட்சணமே, வேற எதையும் சொல்லல. முதல் வரியிலே சிவபெருமானை பாட தொடங்கும் போதே எதை சொன்னார்னா தூவென் மதிசூடிய சிறப்பைத்தான் முதல் முன்னம் அந்த திருவுருவத்திற்கு வழங்கினார். அடுத்து என்னன்னா பற்றெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பட்டு பீதாம்பரம் வேணும், நவரத்ன மகுடம் வேணும், இத்தனை ஹாரங்கள் வேணும், கந்தம் அப்படியே மேல மணக்கணும், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. காடுடைய சுடலை பொடி பூசி. ரொம்ப பேர் கேட்கிற கேள்வி, என்னமோ பரபிரம்மம்னு சொல்லிட்டீங்களே, இதைத்தான் பண்ணணுமா? ஒரு ஸ்மசான பஸ்மத்தினால இவ்வளவு சந்தோஷப்படுவாரான்னா சுவாமி திருமேனி முழுக்க திருநீர் பூசிக்கொள்வது சம்ஹாரகாரகனாக தான் இருந்து எல்லா உயிர்களையும் தன்னுள்ளே ஒடுக்கிக் கொள்கிறேங்கிறத காட்டி கொடுக்கிறார். மகா சம்ஹாரம்னு ஒன்று நடக்கும் யுகத்தினுடைய முடிவில். அப்போ அருள் தன்மையை கூட உள்ளே இழுத்துன்றுவார். இடதுபாகத்திற்குரியவளாக இருக்கும் உமாதேவியார் கூட சுவாமியின் உள்ளே ஒடுங்கிக் கொள்ள எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் எம்பெருமான் தன் மேனியிலேயே அள்ளி பூசிக்கொண்டு தானும் தாண்டவமாடி மகிழ்வானாம். அந்த தன்மை இவரால் மட்டுமே முடிந்தது. இந்த இடத்துல உடனே ஒரு கேள்வி வருது, சுவாமி தோற்றிய பொருளை பாதுகாத்து முடிவு வரும்போது அழிப்பது, இந்த 3 கிருத்தியங்களை முக்கியமாக சொல்றோம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு. இதில் படைக்கிறதுன்னு கேட்டால் கொஞ்சம் நன்னா இருக்கு, படைத்த பொருளை காப்பாற்றுறதுன்னு அது கூட கொஞ்சம் மங்களமா இருக்கு. அழித்தல்னு சொன்ன அந்த வார்த்தையே கொஞ்சம் சிரமமா இருக்கே. அழிக்கிற காரியத்தை செய்யறத பிரம்மமா எடுத்துக்கணுமான்னு ஒரு கேள்வி வருது. சுவாமி அவர் தானே மட்டும் அழிக்கலை. பரம்பொருளாக இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தி பிரம்மா என்ற ஒரு தத்துவத்தை படைத்து நீ போய் உயிர்களுக்கு பொருத்தமாய் உடம்பை படைத்து கொடுன்னு, அவன் படைத்தவற்றை விஷ்ணுன்னு ஒரு தத்துவத்தை ஏற்படுத்தி நீ போய் காத்து கொடுன்னு. மூன்றாவதாக இதெல்லாம் முடியும் போது ஒடுக்கணுமே, அந்த காரியத்தை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு பார்த்தார். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன் தெரியுமா? யார் எல்லாவற்றையும் கடைசியில் முடிக்கிறாங்களோ அவங்க கிட்டேருந்து தானே அடுத்த புதிய தொடக்கம் வரணும். சம்ஹாரம்னு வரும்போது திருமாலும் பிரம்மனும் கூட உள்ளே ஒடுங்கி விடுவார்கள், அம்பிகையும் உள்ளே ஒடுங்கி விட்டாள், உலக தத்துவங்கள் எல்லாம் ஒடுங்கி விட்டது, 96 தத்துவங்களையும் உள்ளே கொண்டு போய் சேர்த்து விட்டார். இப்போ சுவாமி தனித்து இருக்கார். அடுத்த தொடக்கம் வேணும்னா இப்போ முதல் தொடக்கத்தை யார்கிட்டேருந்து தொடங்க முடியும்? யார் எல்லாவற்றையும் முடித்த பின்னும் தான் தனித்து விளங்குகிறானோ அவன் தானே தொடங்க முடியும். அதற்காக வேண்டி ருத்ரனாக தானே இருந்து சம்ஹார காரியத்தை தான் எடுத்துக்கொண்டு, ஏன்னா அதற்கு பெரிய காரியம், அது ரொம்ப சுலபம் இல்லை. அதை செய்யணும்னா கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் வேணும். அது இவருக்கு மட்டும்தானே இருக்கு. ஏன்னா மற்றவர்களுக்கெல்லாம் இவர் கொடுத்தார், இவருக்கு அது இயல்பிலேயே இருந்து கொண்டே இருப்பது, எப்போதும் இருந்து கொண்டே இருப்பது. அதனால தான் பிரம்ம தத்துவம் எதுங்கிற விசாரம் வரும்போதெல்லாம் வேதங்கள்லேருந்து எடுத்து சொல்லணும்னா சொல்லிடலாம்.
இதிகாச புராணங்கள்லேருந்து எடுத்து சொல்லணும்னா சிவபரத்துவத்தை ஸ்தாபனம் பண்ணிவிடலாம். ஆகமங்கள்லேருந்து எடுத்து சொல்லணும்னா கவலையே கிடையாது, நிறைய ஸ்தாபனம் பண்ணலாம். இன்னும் இருக்கக்கூடிய ஞான நூல்கள்லேருந்தெல்லாம் எடுத்து சொல்லணும்னா அப்பைய தீட்சிதேந்திரால் பண்ணி கொடுத்தது போலே சிவபரத்துவத்தை ஸ்தாபனம் பண்ணி கொடுக்கறதுக்கு வேதத்திலேருந்து ஆரம்பித்து கடைசியாக வரக்கூடிய நூல்கள் வரையிலும் எல்லாவற்றிலும் போதுமான பிரமாணம் இருக்கக்கூடிய சிறப்பை பார்க்கிறோம். அதனால தான் அந்த பரம்பொருளை எல்லாமுமாக பற்றினேன், காடுடைய சுடலை பொடி பூசி என்னுள்ளம் கவர்கள்வன். இதுக்கு மேலே வேற என்ன குணம் வேணும்? பரம்பொருள் இவன் தான். ஏன்னா இவன் தான் காடுடைய சுடலை பொடியை மேலே முழுக்க பூசிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன் திருவடியில் விழுந்தா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான். எனக்கு வேற என்ன வேணும்? தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. இந்த ரெண்டு குணத்தினாலே பார்த்தேன். ஒன்று அவருக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம், மற்றொன்று அவருக்கு இருக்கக்கூடிய குணம். இது இரண்டையும் பார்த்தபோது என் உள்ளம் கவர்ந்து விட்டான். என் உள்ளம் கவர்கள்வன். இந்த வடிவத்தில் இருக்கவர் உன் உள்ளத்தை எப்படி கவர்ந்தார்னா இந்த ரெண்டு காரணங்கள்னு சொல்லிட்டேன். இந்த நிலையிலே என் உள்ளம் கவர்கள்வன். இவரைத்தான் பிரம்மதேவன் தொடக்கமாக எல்லோரும் வழிபட்டார்கள். ஏழுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தான். அதனால தான் இவரை ஏற்றுக்கொண்டேன். இதே பதிகத்தில் கீழே ஒரு பாடல்ல, சரி சுவாமியை பற்றி இத்தனை விஷயங்கள்லாம் சொன்னீர்களே, இதெல்லாம் எங்கிருந்து கிடைத்தது? யார்கிட்டேந்து இதை தெரிந்து கொண்டு இவரிடத்தே உங்கள் மனதை தொலைத்தீர்கள்? ஏன்னா இந்த பதிகம் முழுக்க என் உள்ளம் கவர்ந்தான் உள்ளம் கவர்ந்தான்ங்கிற பக்தன் சாமான்யமாக சுவாமியினுடைய திருவடியிலே போய் விழுந்தேன்னு சொல்லலாம். உள்ளம் கவர்தல்னு சொன்னால் அது ஏதோ கொஞ்சம் அகத்துரை போலே. தான் தலைவி, தலைவன் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய குணங்களினாலே கவரப்பட்டு காதலால் என்னை கவர்ந்து கொண்டான்னு சொல்றாப்புல இருக்கேன்னா இந்த காதலை முன்னிட்டுத்தான் மேலே வரக்கூடிய எல்லா பதிகங்களிலும் பக்குவ நிலையின் உச்சத்தை அடைந்தவரான ஞானசம்பந்த பிள்ளையார் பாடல் தோறும் அன்பினால் எம்பெருமானை ஏற்றி பணிந்தார். அப்படி வரும்போது தோழிகள் மூலமாகத்தான் காதலுக்கு எப்பயுமே காதல் செய்பவள் தோழிகளின் மூலமாக தலைவனை பற்றி அறிந்து கொள்வாள். அந்தபடிக்கு நீர் எப்படி சிவபெருமானை பற்றி அறிந்து கொண்டீர்ன்ற கேள்வி போலே ரொம்ப நாசூக்கா ஒரு பாடலை குறிப்ப வைக்கிறார். ஒருமை பெண்மையுடையன் சடையன் விடையூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய. இவருடைய பிரபாவத்தை எல்லாம் யார் உங்களுக்கு எடுத்து சொன்னது? இவரை பற்றிய விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து கேட்டுக்கொண்டீர்கள்னா அருமையாக உரை செய்தது. இவரை பற்றி ஞான நூல்களிலிருந்து அருமையாக செய்யப்பட்ட உரையினால் அறிந்து கொண்டேன்கிற அந்த ஞான நூல்கள் ஆவனத்தான் வேதங்களும் ஆகமங்களும். வேதங்களிலும் சொல்லி முடிக்க முடியாத சிறப்பை சிவபெருமான் தானே ஆகமங்களின் வழியே எடுத்துச் சொன்னபடியால் ஆகமங்களை வைத்துக்கொண்டு பரதத்துவம் இன்னதென்பதை அறிந்தபடிக்கு அந்த ஆகமங்களிலே சொல்லியுள்ள நிலையில் சரியாதி மார்க்கங்களிலே நின்று ஞானபீஷ்டம் ஞான பூர்த்தி ஏற்பட்டு அதன் வழியிலே சென்று இவனை அடைந்தேன், அந்த விதத்தில் இவனை காதல் கொண்டேன் என்பது போலே போய் இந்த பதிகம் முழுவதையும் பாடிக் கொடுக்கிறார். இது சம்பந்த பெருமானை தான் கொண்டது. அவரிடத்தே தன்னை கொடுத்து சம்பந்த பெருமானாகிற ஒரு பெரும் செல்வத்தை தான் பெற்றுக்கொண்டது. அடுத்து அப்பரடிகளினுடைய பிரபாவம். அவர் பல்வேறு சமயங்களும் பார்த்து முடித்து நிறைவிலே திருவருளுக்கு தம்முடைய தமக்கையார் திலகவதியார் மூலமாக தீண்டப்பட்டு சிவமாம் பெரும் சமயத்தை சைவமாம் பெருஞ்சமயத்தை சார்ந்தார். அதற்கு முன்பாக அநேக தர்மங்களை பார்த்து வந்தார். அதிலெல்லாம் நல்ல நிபுணத்துவம் பெரிய பாண்டித்யத்தோடு விளங்கினார். நிறைவாக அவருக்கும் எம்பெருமான் காலம் வந்தபோது சூலை நோய் கொடுத்து தடுத்தாட்கொண்டான். திருவதிகை வீரட்டானத்து எம்பெருமான் திருமுன்னிலையிலே தான் இருந்த நிலையும் இப்போது படும் பாட்டையும் எடுத்துச் சொல்லி துடக்கை வயிற்று துடக்கை முடித்து தாருங்கோள்னு பிரார்த்தனை பண்றார். இதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவம், அப்பர் சுவாமிகளுக்கு வயிற்றிலே கடுமையாக ஒரு வலி ஏற்பட்டது. சூலை நோய் என்றதற்கு பெயர் வைத்தார்கள். குடல் எல்லாம் இறுகிக் கொள்வது போலே ஒரு வலி ஏற்பட்டு துடித்தார்னு. அதனால தான் சுவாமிகள் சொல்லும் போதே தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கு முடக்கி இடங்க. நான் உள்ளுரை பொருளாக என்னன்னா, மீண்டும் ஒரு முறை ஒரு பெண்ணின் கர்ப்பத்திலே போய் குடல் தொடக்கு ஏற்படாதபடிக்கு இனி ஒரு பிறவியில்லை என்ற நிலையிலே வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த சம்பந்தத்தை நீக்கித்தாருங்கள் என்று பிரார்த்தித்து முதல் பாடலிலேயே மோட்சகாரகன் இவன் ஒருவன்தான், இவனிடத்தே தான் இதை கேட்க முடியும். இன்னாரிடத்தே போய் ஒரு விஷயத்தை கேட்கணும்னா அது அவர்களால் முடியுமான்னு பார்க்கணும். அதுக்கே இல்லாத போது நம்மளோட சாமானியமாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு எனக்கு இதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டால் அவரும் வெட்கப்பட்டு முடியாதுங்கிறத வேறு விதமாக சொல்லி நமக்கும் சங்கடம். யாருக்கிட்ட போய் மோட்சத்தை கேட்கணும்னா சந்தேகம் இல்லாமல் ஆச்சாரியர்கள் எங்கே காட்டி கொடுக்கிறார்கள்? சிவபெருமானை காட்டி தருகிறார்கள். தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கு முடக்கியிட. அவர் சொல்லுவது மேலோட்டமாக பார்த்தா
குடல் எல்லாம் இறுகுவது போல ஒரு வலி ஏற்பட்டிருந்தது. அந்த வலியோடு இருக்கக்கூடிய இந்த நிலையை மாற்றி கொடுத்து அடியேனை தடுத்தாட்கொள்ள வேண்டும்னு கேட்பது போல இருக்கும். ஆனால் அதற்கு உள்ளுரை பொருளாக பார்த்தால் மீண்டும் ஒரு முறை ஒரு பெண்ணின் குடல் துவக்கு ஏற்பட்டு அவள் கர்ப்பத்திலே உதித்து மறுபடியும் பிறந்து இழைத்து படாதனப்பட்டு இப்ப இங்க நிற்கிறேனே, இந்த நிலைக்கு இருத்தாமல் இந்த பிறவியோடு அடியேனுடைய வினைகளை எல்லாம் தீர்த்து திருவடிகளிலே அடியேனை சேர்த்து கொள்ளுங்கள் என்பதை மோட்சகாரகனாக இருப்பவன் சிவபெருமான் என்பதை அறிந்தவராயிருந்து சொல்லக்கூடிய அந்த நிலையிலே முதல் பாடலை பாடிவிடுகிறார். அந்த பதிகத்திலேயே தானே சொல்லிடுறார், இன்னைக்கு உங்க சன்னதி வாசல்ல இப்படி எல்லாம் நிற்கிறேன், முன்னம் அடியேன் அறியாமையினான் முனிந்து என்னை. முன்ன ஒரு காலம் இருந்தது, அப்போ அறியாமையிலே இருந்தபடியால் செய்த சில செயல்கள் அதை கணக்கில் கொள்ளாது தவிர்த்து நலிந்து அந்த அறியாமையால் செய்த செயல்கள் இப்போ வயிற்றின் உள்ளே குடல் வலியாய் இறுகப் பிடித்து இறுக்கி நிறுத்தி இருக்கிறது. பின்னை அடியேன் உமக்காலும் பட்டேன். சுவாமி, நீர் திருவருளையில் அடியேனை தீண்டிவிட இப்போது இனி ஒரு முறை திருவடிக்கு அன்றி மற்ற எங்குமே அடிமை செய்வதில்லை என்று சாஸ்வதமாக உமக்கே அடிமை சாசனம் எழுதி கொடுத்து திருமுன்பாக நிற்கிறேன். சுடுகின்றது சூலை தவிர்த்தருளீர். வயிறு முடியல, இறுகி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, அப்போ வயிற்று வலி வந்ததுனால தான் சுவாமி கிட்ட கேட்கிறாரான்னா இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டார், பின்னை அடியேன் உமக்கு ஆளும் பட்டேன்னு விட்டார். நான் இதுவரையில் இருந்தது வேற மாதிரி, இப்போ உமக்கு அடிமைன்னு நான் அறிவிச்சுட்டேன். அடிமைன்னு அறிவித்த பிறகு அடியேனுடைய நன்மைகளை பார்க்க வேண்டியது உம்முடைய பொறுப்பாகிவிட்டது. உமக்கு அது இப்போ கடமை, நீர் தான் இதை செஞ்சு கொடுக்கணும். என் வலியை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? என்னத்தான் உம்மிடத்தை ஒப்படைத்து விட்டேனே. ஆண்டானுக்கு என்ன நிலைமைன்னா அவனுடைய பொருள்கள் எதுவோ அதை பார்த்து கொள்ளணும். 15 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி ஒரு 4 சக்கர வண்டியை வாங்குறோம். வாங்கி 1 மாதம் 2 மாதம் மழை பெய்யுதே, அது வெளியில் நின்று நமக்கு ஜுரம் வந்துடும். அதை பார்த்து 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 வச்சுப்போம். கார்த்தால எழுந்த உடனே நாம ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணுறோமோ இல்லையோ, ஒரு வாளி நிறைய தண்ணியை கொண்டு போய் அந்த இடத்தெல்லாம் ஈரமாக்கி அதை முழுக்க தொடச்சி தள்ளி உள்ள பூந்து வெளியே படுத்து எழுந்து அதை அவ்வளோ தூரத்திற்கு சுத்தமாக பார்த்துப்போம். அதுக்கு ஒரு சின்ன சிரமம் ஏற்படக்கூடாது. எங்கேயானா போகும்போது யாரானா உரசிட்டான், கண்ணுக்கு தெரியாமல் அதில் ஒரு புள்ளி விழுந்துட்டுன்னா நம்மையே யாரோ அடித்து நமக்கே ஏதோ நம்ம சரீரத்தில் பங்கம் ஏற்பட்டா மாதிரி வெளியே கத்தி தீத்து கூப்பாடு போட்டு, என்ன காரணம்? அந்த பொருள் என்னோடது, நான் காசு கொடுத்து என் பேரில் வாங்கியிருக்கேன், அது எனக்கு உழைக்குது, அப்போ அதை பார்த்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கேன்னு ஒரு அச்சேதன வஸ்துவின் பேரில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு, சுவாமி அடியேன் உமக்கு பொருளாக என்னை அறிவித்து உம்மிடத்தை ஒப்புவித்து விட்டேன். இப்போ எனக்கு வயிற்று வலி வந்தா எனக்கு சுடக்கூடாது சுவாமி, உமக்கு சுடணும். உமக்கு வந்தால் எப்படி துடிப்பீரோ அப்போ நீ இப்போ துடிக்கணும் இல்லையோ. நீர் அப்படி துடித்த அடியேனுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டிய கடமை உமக்கானது. நீரடியேனை பார்த்து கொள்ளும். இங்க என்ன பண்ணியிருக்க, தன்னையே தான் கொடுத்து சிவபெருமானை பெற்றுவிட்டார். தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை. என்னை எடுத்துக்கொண்டீர், என்னை எடுத்துக்கொண்டீர்னா அப்போ அடியனை பார்த்துக்க வேண்டியது உம்முடைய காரியமாகுதே, உம காரியம் ஆயிடுத்து இல்லை. அப்போ நீர் தான் இதுக்கு கவலைப்படணும், நான் ஏன் கவலைப்படணும்? மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தியும்பாங்க. சாதாரணமாக படுத்து தூங்கும் போது எப்படி படுக்கிறோங்கிறத வைத்து மனசுல எவ்வளவு சஞ்சலம் எவ்வளவு கனம் இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அந்த படிக்கு கவிழ்ந்து படுத்தால் ஒரு படிக்கு, ஒரு கழித்து படுத்தால் ஒரு படிக்கு, மேலே விட்டத்தை பார்த்து தூங்கணும்னா மனசுல சஞ்சலமே இல்லாமல் இருக்கணுமா. அப்படியும் தூங்கும்போது கையை தலைக்கு வைத்துக் கொள்ளாமல் மார்பிலே வைத்துக்கொண்டு உறங்குபவர்களுக்குத்தான் சஞ்சலம் ஒன்றும் இல்லாமல் உறங்குகிறார்கள் அர்த்தம். அதனால தான் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் படுக்க வைக்கிறாங்க இல்லையா. மற்ற நாள் எப்படியோ தெரியல, இங்கேயானா அப்படி இருக்கட்டும்னு கையை மார்புக்கு குறுக்கே கட்டுவது அதுதான் காரணம். மார்பில் கை வைத்து உறங்க பிராப்தின்னு இதுக்கு ஒரு பிரமாணமே சொல்றாங்க. உள்ளபடியே சொல்றேன். அந்த அந்த எப்போன்னா நிசஞ்சலமா தூங்கும் போது தான் இப்படி மார்பில் கை வச்சுட்டு நம்மளால தூங்கவே முடியும். எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. கிடத்தி வைக்கிறது அவர் என்ன சொல்லவா போறாரு, என்ன இப்படி படுக்க வைக்காதீங்கன்னு. எதுக்கு இதை ஒரு காரியம் ஆக்கினாங்கன்னா இதுதான் காரணம். அதுதான் நிசஞ்சலமாக தூங்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த நிலைக்கு நான் எப்போ போகலான்னா என்னை பற்றின கவலை இல்லாத போது. எப்போ என்னை பற்றின கவலை இல்லாமல் போகும்னா நான் எனக்குரியவனே இல்லையே, எனக்கு எதான ஒன்று ஆச்சுன்னா கவலைப்பட வேண்டியவர் அவர் தானே, அது அவர் கடமையாச்சேன்னு அங்கே தள்ளி விட்டுட்டா என் கவலை தீர்ந்தது. இந்தபடிக்கு என்னை கொடுத்து விட்டேன், பின்னை அடியேன் உமக்கு ஆளும் பட்டேன். முன்ன பண்ணினது ஒன்று உண்டு, அது தப்பு. அதனால வைத்து இப்போ பிடிச்சிக்கிட்டு உங்கள் சன்னதி வாசலில் நிற்கிறேன். வந்த உடனே தமக்கையார் கொடுத்த திருநீற்றின் சிறப்பு, நான் எனக்குரியவன் இல்லை, இந்த சரீரம் ஆன்மாவிலிருந்து வேறுபட்டது, சரீரம் விழுந்து மடிந்து போகும், இந்த ஆன்மா சிவபெருமானுடைய திருவடிக்கு செல்ல வேண்டும்னா உன்னுடைய வஸ்துவாக என்னை நான் அறிவித்து விட்டேனே, நான் உமக்காளும் பட்டேன்.
ஆட்பட்டுட்டேனா? ஆமாம் ஆட்பட்டுட்டீர்னார். அப்போ என் வயிற்று வலி நீர் தான் கவலைப்படணும், முதல்ல இதை சுத்தம் பண்ணி கொடுங்கோன்னு அங்கே பாட ஆரம்பிச்சுடுறார். தன்னடைந்தார் வினை தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன். சிவபெருமானுக்கு தெரியாத ஒரு தர்மத்தை இவர் எடுத்து சொல்றார். உமக்கு வஸ்தூன்னு விழுந்துட்டா காப்பாற்றி தர வேண்டிய கடமை சாமானிய கடமை இல்லை, தலையாய கடமை உமக்குத்தானே. மற்ற வேலையெல்லாம் ஓரமாக எடுத்து வைங்கோ. இப்போ நான் வந்து நிற்கிறேன், திருவதிகை வீரட்டான தீரே அடியேன் உமக்கு பொருளாயிட்டேன், உமக்கு வஸ்துன்னு சொல்லிட்டேன். உங்கள் வீட்டு பொருளுக்கு ஒரு சிரமம்னா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அதை தானே முதல்ல கவனிப்பீங்க. நீரும் இருக்கும் வேலையெல்லாம் விட்டுட்டு என்னை வந்து காப்பாற்றணும். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான் அன்னநடையார் அதிகைகளிலே வீரட்டான துறையம்மானே என்று தன்னையே தான் எம்பெருமானிடம் கொடுத்து எம்பெருமானை சம்பாதித்து கொண்ட அந்த நிலையிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமையாச்சே, நான் ஏன் கவலைப்படணும்னு ஒரு சுதந்திர துவனியிலே இருந்து பாடுகிறார் அப்பரடிகளினுடைய தந்தது உன் தன்னை. மூன்றாவதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவர் சிவத்தை தவிர வேற எதையுமே அனுபவத்திற்கு கூட பெறாதவர். நால்வர் பெருமக்களுடைய திருவுருவப் படத்தை பின்னால் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த சித்திரத்திலே பார்த்தால் ஞானசம்பந்தர் சின்ன குழந்தையாக கிருஷ்ண கொண்டையெல்லாம் போட்டுவிட்டு கையிலே தாளத்தோடு நிற்பார். அப்பர் சுவாமிகள் வயோவிருத்தர், ஒரு சின்ன ஆடை உடுத்தி கையிலே உழவார்படையோடு வயசான நிலையில் இருப்பார். மாணிக்க வாசகரும் கிட்டத்தட்ட அதே காலத்தில் அவர் நிற்பார். நடுவில் சுந்தரர் மட்டும் நல்ல ரத்னமிழைத்த கிரீடம் அணிந்து கொண்டு பட்டு பீதாம்பரம் அணிந்து கொண்டு பெரிய தோல் மாலை சாத்தி கொண்டு மார்பு நிறைய சந்தனம் பூசிக்கொண்டு கையிலே ஒரு செண்டு வைத்துக்கொண்டு கல்யாண மாப்பிள்ளை கோலத்தில் இருப்பார். காரணம், சிவபெருமான் அவருக்கு அப்படித்தான் ஆசீர்வாதம் பண்ணார். அப்பா போறா போட்டோன்னு உன்னை ஒரு கல்யாணத்தில் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டேன், அதனால நீ நாளையிலேருந்து என்ன பண்ணு, நித்திய கல்யாண வேஷத்திலேயே நம்மை வந்து தரிசனம் பண்ணி போன்னுட்டேன். தினம் கல்யாண கோலத்திலேயே இருக்கணும்னு சிவபெருமான் அவருக்கு கொடுத்த ஆணை. திருவாரூர் தியாகராஜ பெருமான் அவர் அப்படித்தான் சொன்னார். நாளையிலிருந்து இதுதான் காரியமே உனக்கு, தினம் காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணினா அன்னன்னைக்கு கல்யாணம் போலே நித்திய கல்யாண கோலத்திலேயே நம்மை வந்து நீ ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும்னு சொன்னார். அதனால தான் சுந்தரர் மட்டும் அந்த நிலையில் நிற்பார். அப்படி நிற்கலாமோன்னு கேள்வி வந்தா சுந்தரருடைய அனுபவம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்ம கையில யாரானா நல்ல வசதியான சந்தனத்தை இழைய இழைய அரைச்சி அதில் பச்சை கற்பூரம் குங்குமப்பூலாம் இட்டு அரைச்சி அப்படியே அதை கொண்டு வந்து கையில் கொடுத்தா நம்மையும் மீறி அதை கொண்டு போய் நுகர்ந்து பார்ப்போம். ஒரு க்ஷணப்பொழுது இந்த உலக அனுபவம் எல்லாம் மறந்து போயிடும். அந்த இன்பத்தில் அப்படியே மூழ்கி இருப்போம். சுந்தரருக்கு அப்படி யாரானா கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரா, வாங்கி முகர்ந்து பார்த்து மேலே எல்லாம் அதை பூசிக்கிட்டு அதிலிருந்து வரக்கூடிய வாசத்தை அப்படியே பார்த்து, ஓஹோ தியாகராஜ பெருமானுடைய திருவடி இந்த வாசமாக தான் இருக்குமா அப்படின்னு அங்கே நினைப்பார். அது உடம்பிலே தரக்கூடிய அந்த குளிர்ச்சி தியாகேச பெருமானுடைய திருமேனியை ஒருவேளை தீண்டினா இவ்வளவு குளிர்ச்சி இருக்குமோ அப்படின்னு நினைப்பாராம். சந்தனம் என்ன பிரமாதம், பிடித்த 4 பக்ஷணங்களை வகைக்கு 10 யாரான பண்ணி கொண்டு வந்து ஒரு கூடையில் வச்சு கொடுத்தா அத்தனையும் வாரி கொஞ்சம் கொஞ்சம் விண்டு வாயில போட்டுப்போம். சுந்தரரும் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவார், இந்த லட்டுல இப்படி ஒரு சுவை இருக்கே, தியாகராஜ பெருமான் வாய் திறந்து பேசினால் இந்த சுவைத்தான் இருக்கும் போலும். அடுத்த ஒரு பக்ஷணத்தை எடுத்து சாப்பிடுவார். அது கொடுக்கக்கூடிய சுவையை பார்த்தார்னா, ஆஹா எம்பெருமான் வார்த்தை சொல்ல அதை காது குளிர கேட்டால் காதில் இருக்கக்கூடிய நாக்கு இப்படி இனிக்கும் போலும், இப்படி அனுபவிப்பார் பெருமானே. அதனால தான் அவருக்கு எது பண்ணினாலும் சிவானுபவமாக யோக நெறியிலேயே முழுவதுமாய் நின்றபடியால் கிடைத்த அனுபவம் எல்லாம் சிவமேயாய் பெற்றார். வாஸ்தவத்தில் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னைங்கிறத 4 பேருக்குள்ளே யார் அதிகம் கொண்டாடினார்கள்னு ஒரு பட்டிமண்டபம் மாதிரி வைத்தே பேசலாம். நான் சுந்தரர் பட்சத்தில் தான் நிற்பேன். எப்போதுமே எது வேண்டுமானாலும் அவர் தலையில் போட்டும் அங்கேயே கொடுத்துருவார். புறப்பட்டு இங்கேருந்து சுந்தரர் பிரபாவத்துக்கு என்ன குறைச்சல், திருவாரூரை அடுத்து திருக்குவளைன்னு ஒரு ஊர், அந்த ஊரிலே சுந்தரருக்கு அந்த ஊருக்கு பக்கத்தில் குண்டையூர்னு ஒரு ஊர், அந்த ஊரிலே குண்டையூர் கிழார்னு ஒரு வேளாளர் இருந்தார். அவர் சுந்தரருக்குன்னு கொஞ்சம் நிலம் எல்லாம் வச்சிருந்து அதிலிருந்து விளையக்கூடிய அரிசி பருப்பு வகைகள் காய்கறி எல்லாம் கொண்டு போய் சுந்தரருக்கு திருவாரூரில் கொடுத்து வருவார். ஒரு காலம் ஏதோ ஒரு வினைவசம் அந்த பகுதிகளில் மழை இல்லாமல் போய்விட்டது. அதனால பெருசாக விளைச்சல் இல்லை. நேராக திருவாரூருக்கு வந்தார். சுந்தரர் திருமாளிகளை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டார். சுவாமி என்ன அபச்சாரப்பட்டேனோ தெரியல, எப்போதும் பெய்வது போலே மழை இல்லாமல் போனபடியால் இந்த வருஷம் விளைய வேண்டிய அரிசி சென்னல் பருப்பு வகைகள் காய்கறி எல்லாம் எதுவும் விளையல. ஆட்சி பங்குனி உற்சவம் தொடங்க போது வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பாலிப்பு செய்வதற்கு என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு வந்து கையை பிசைந்து நின்றாராம். சுந்தரர் என்ன செய்வார், சுவாமியின் இடத்தை விண்ணப்பம் பண்ணார். மறுநாள் பார்த்தார், அந்த ஊர் எங்கிலும் விண்ணை முட்டும் அளவிற்கு நெல் மலைமலையாக குவிந்திருந்தான். ஓடி வந்தார் குண்டையூர் கிழார். சுந்தரர்கிட்ட வந்து சொன்னார், ஐயா நேத்து இடத்தை சொன்னேன், இன்னைக்கு பார்த்தா ஊரெல்லாம் மலைமலையாக நெல் குவிந்திருக்குன்னார். சுந்தரர் பார்த்தார், ஓஹோ அப்படியா, வாங்க ஒரு போய் பார்த்துட்டு விடலான்னு புறப்பட்டு போனார். நேராக புறப்பட்டு போனார்கள். குண்டையூர் முழுவதும் விண்ணை முட்டும் அளவிற்கு நெல் மலைகள் குவிந்திருந்தான். பார்த்த குண்டையூர் கிழாருக்கு ஆனந்த பரவசம், கண்ணீர் பெருக்கெடுக்க வேண்டினார். சுந்தரருக்கு மனசுல ஒரே ஒரு கவலை, அது கொடுக்க வேண்டிய அளவுக்கு நெல்லெல்லாம் கொடுத்துட்டார். சுவாமி இப்போ இங்கேருந்து திருவாரூர் இன்னொரு 10-20 கிலோமீட்டர் போகணுமே, இவ்வளவு நெல்லை எப்படி நாம் சுமந்துக்கிட்டு போகிறது?
நெல்லை கொடுத்தவர் சுமந்து கொண்டு போவதும் அவரோட வேலை தானே. போதும்னு நெல்லை கொடுத்துட்டா நீங்களும் நானுமா எத்தனை மூட்டையை சுவாமி சுமக்கிறது, வாங்க அதை போய் வாங்கிட்டு வருவோம்னு நேராக பார்த்தார். பக்கத்திலே திருக்குவளைன்னு ஒரு திருத்தலம், அங்கே சென்றார். பெருமானிடத்தே நீள நினைந்தடியேன்னு பதிகம் எடுத்து பாட ஆரம்பித்தார். பதிகத்தினுடைய கருப்பொருளே என்னன்னா, இதை சுமந்து சென்றவருக்கு ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியேன்னு பாடினார். அதுவும் பறவையார் நீ நெல்லெல்லாம் கொடுத்துட்டேன்னு சந்தோஷமா இருக்கா, அவன் முகம் வாடி போயிடும். எப்போ நெல்லெல்லாம் கொடுத்துட்டார், சுமந்து வர்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா அவன் மனசு வாடி போயிடும். நீ ஒன்று பண்ணேன், சுமக்கூலிக்கு ஆளையும் நீயே ஏற்பாடு பண்ணேன்னாராம். பார்த்தார் தியாகராஜ பெருமான், கவலைப்படாத, ராத்திரியோட ராத்திரி எல்லாம் வந்து சரி நீ போயிட்டு வான்னு. இதுதான் சுந்தரருடைய நினைப்பே. எப்போதுமே கொடுத்த நெல்லுக்கு நன்றி தெரிவித்தாரான், அது அப்புறம் சொல்லிக்கலாம். இல்லை நான் ஏன் நன்றி சொல்லணும், கொடுக்க வேண்டியது அவர் கடமை, கடமையைத்தானே செஞ்சார், இதுக்கு என்ன தனியாக நன்றி எல்லாம் வேண்டியிருக்கு, கொண்டாந்து சேர்க்க வேண்டிய வேலை இருக்கே, அதை அறிவுறுத்தி சொல்லுவோம்னு சொன்னார். சேரமான் பெருமான் கேரள தேசத்திலிருந்து சுந்தரரை தரிசனம் பண்ணணும், அவரோடு சேர்ந்து யாத்திரை பண்ணணும்னு புறப்பட்டு வரார். வர்றவர் சேர தேசத்துக்கு மகாராஜா. அவர் வராருன்னா வீடெல்லாம் நல்ல பிரம்மாண்டமாக இருக்கணும், நல்ல பெரிய பெரிய அளவில் அலங்காரம் எல்லாம் இருக்கணும், அவருக்கு தகுதியான மெத்தை இருக்கணும், அவரை வரவேற்கணும். அதுக்கெல்லாம் எங்கே போகிறதுன்னு பார்த்தார். இதோ பக்கத்தில் விழுந்தார் நாகப்பட்டினம். திருவாரூர்லேருந்து புறப்பட்டு நாகப்பட்டினம் போனார். நாகை காரோண தெம்பெருமான் அவரை சூழ பெரிய பெரிய துறைமுகங்கள், பல நாடுகளில் இருந்தெல்லாம் அங்கே கப்பல் வரும், வந்து அங்கே தங்கி இருந்து பெரிய செல்வ வளம் நிறைந்திருந்த பகுதி. எப்பயுமே துறைமுகம்னா அது செல்வ வளத்தோடு கூடியதாகத்தான் இருக்கும். நிறைய பெரிய அளவில் அங்கே எல்லாம் காரியம் எல்லாம் நடக்கும் இல்லையா. அதனால வீதிகள் எல்லாம் ரத்னங்கள்லாம் குவித்திருக்குமா. அவ்வளவு செல்வ செழிப்பு கடல் நாகை காரோணத்திலே. பார்த்தார் தியாகராஜ பெருமான் அங்கேயும் தானே இருக்கார். நேரம் அங்கே போவோம், நாகப்பட்டினத்துக்கு போனார். பெரிய துறைமுகம், நல்ல செல்வ செழிப்பு, பெரிய கோயில், சௌக்கியமா இருக்கீர் போல, சந்தோஷம். ஆனதாகட்டும், சேரமான் பெருமான் வரார். அவரை சரியான முறையில் கவனிக்கணும். இதுதான் பட்டியல் சொல்றேன், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கோள்னு சொல்லி ஆரம்பிச்சார். சந்தனம் இத்தனை பலம் வேணும், அதுல இத்தனை இது வேணும், முத்து வேணும், ரத்னம் வேணும், பட்டாடை வேணும், உண்ண சோறு வகைகள் வேண்டும், சோறு மட்டும் தின்கா கறி வகைகள் வேணும், நெய் வேணும், பால் வேணும்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டு கொடுத்தார். கடைசியா இதையெல்லாம் சுமந்து கொண்டு செல்வதற்கு குதிரைகளும் வேணும்னு கேட்டுட்டார். என்ன குறைச்சல், நாகப்பட்டினத்துக்கு ஏதோ தேசத்தில் இருந்தாலும் நல்ல உயர்ந்த ஜாதி குதிரை எல்லாம் வருதே, அதில் ஒரு 10-20 குதிரையை ஏற்றி இதெல்லாத்தையும் ஏற்றி அனுப்பினா திருவாரூர்ல வந்து இறக்கி விட்டுட்டு போகிறது. வேற யார்கிட்ட போய் அதை கேட்பது? இதுதான் அவருடைய எப்போதுமே அவர் கையாளக்கூடிய விதமே இப்படித்தான். என்னை அவனுக்கென்று ஒப்புவித்த பிறகு என் நன்மனையை பற்றி நான் ஏன் சிந்திக்கணும்? எனக்கு எது நல்லதோ பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது அவர் கடமையாயிற்றே. அந்த நிலையில் இருத்தித்தான் சொன்னார், அத்தா உனக்காளா இனி அல்லே. எப்படி கீழே அவர் பின்னை உமக்காளும் பட்டேன் என்று சொன்னாரோ அதுபோலே அதே துணியில தான் ஞானசம்பந்தரும் என் உள்ளம் கவர் கல்வன் விட்டார். என் மனசு இனிமேல் என்கிட்ட இல்லை, முழுவதுமாக தான் வியாபித்து விட்டார். அதனால தான் சம்பந்தருக்கு தான் இன்னார், தன் தந்தையார், தாயார் இதெல்லாம் ஒண்ணுமே தோணலை. பெருமானை மட்டுமே நான் சிந்திக்கணும்னா மனசுல அந்த வஸ்து இருக்கணும். மனசுல சிவத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லைன்னா அவரை மட்டும்தானே நினைக்க முடியும். என்னை முழுவதுமாக தான் எடுத்துக்கொண்டு தானேயா எல்லாமுமாம் நிறைந்து விட்டார். ஞானசம்பந்தரும் என் உள்ளம் கவர் கல்வன்னு தன்னைத்தான் ஒப்புவித்து பெருமான் தன்னை கொடுத்து அவரை பெற்றதை பாடினார். அப்பர் சுவாமிகளும் பின்னும் உமக்கு ஆளும் பட்டேன் என்ற ஒரு பதத்தினாலேயே உமக்கு அடிமையாய்விட்டேன், என்னை நீர் கொண்டு உம்மை எனக்கு தந்து விட்டீர்னு சொன்னார். அப்படியே அதை தொடர்ந்து சுந்தரரும் அத்தா உனக்காளாய் இடத்துல அத்தான்னு கூப்பிடுறார். பேச்சு வழக்கிலே அப்பாவை அத்தான்னு கூப்பிடுவாங்க. அத்தன்னு சொன்னாலே அப்பா, என் அத்தன் எனக்கு அருளியவாறுன்னு மாணிக்கவாசர் சொல்றாரு. அத்தன்னா அப்பா. இன்னைக்கும் தெற்கு மாவட்டத்திலே வீட்டில் சாதாரணமாக பேசும்போதே அப்பாவை அத்தான்னு கூப்பிடுற வழக்கம் உண்டு. அத்தான் தான் கூப்பிடுவாங்க. அந்தபடிக்கு அத்தாங்கிற இப்போ இந்த அந்த பிரயோகம் எவ்வளவு அர்த்தப்பட்டின்னா, தொடங்கும் போது யாரும் செய்யாத காரியமாக வெசவு பாடி தொடங்குறார். பித்தான்னு சொல்லி வெசிச்சு தொடங்குறார். யாருக்கு இவ்வளவு உரிமை வரும்? பித்தன்னு சொல்லி தொடங்கலாமான்னா அவன் அவர் தானே சொன்னார், என்னை எந்த வார்த்தையால முதல்ல திட்டினியோ அந்த அர்ச்சனை அந்த நாமமே இருக்கட்டுமேன்னா அதை வைத்தே தொடங்குறேன்னு இடத்துல ஆச்சாரியர்கள் அழகா ஒரு வரி காட்டி கொடுத்தார்கள். உண்மைதானே, அத்தான்னு சொன்னா பித்தன்னு சொல்லலாமேன்னா அது எதுகை மோனைக்காக சொன்னதில்லை. அத்தான்னு சொன்னா என்னை பெற்றவன்னு பொருளாகுது. பெத்த மனம் தானே பித்து, பெத்த மனம் பித்து தானே. என்னை பெற்றவன்னு சொல்லி அத்தான்னு கூப்பிடுறேன்னா அப்போ உன் மனது பித்து தானே, என் பேரிலே பித்து கொண்டவன் தானே நீ, அது பொருளாகி வருகிறது. என் பேரில் பித்து கொண்டவன் எப்படி? தந்தது உன் தன்னை. அந்த தன்னையே தான் அவருக்கு கொடுத்ததுனால சுந்தரர்னு சொன்னா சுவாமிக்கு ரொம்ப பிடிக்குமா. பேச்சு வழக்கில் சொல்லும்போது அந்த விஷயம்னா அவர் பைத்தியமாக அதை பிடிச்சிட்டு இருப்பாருப்போமே, அந்தபடிக்கு சுந்தரர்னு சொன்னால் சுவாமிக்கு அப்படி ஒரு பித்தா. அந்த அர்த்தத்தில் பித்தான்னு சொல்லுவது ரொம்பவே பொருந்தி வரும். அத்தா என்று அப்பன் என்ற நிலையிலே வைத்து உரிமையோடு பாடுகிறார். இப்படி ஒவ்வொரு நிலையிலும்
தன்னை அவரிடத்தை துளைத்து சிவமாகிற பெரும் செல்வத்தை சம்பாதித்து கொண்டேங்கிற நிலையில் இருத்தித்தான் தொடக்க பாடல்களை மூவர் முதலிகளும் பாடுகிறார்கள். அதே துவனிதான் மேலே வரக்கூடிய நூற்றுக்கணக்கான பதிகத்திற்கும் பாடல் தோறும் வரிகள் தோறும் சொற்கள் தோறும் எழுத்து தோறும் துவனித்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதுலேருந்து மாறியே போகல. எத்தனை கோபப்பட்டு எவ்வளவு பேசினாலும் ஏசினாலும் கொண்டாடினாலும் அத்தனையிலும் நீ எனக்குரியவன், நான் உனக்குரியவன், உன்னை என்னிடத்தை கொடுத்து என்னை நீ பெற்றுக்கொண்டாய் என்ற நிலையிலே வைத்துத்தான் முழுவதுமாக பாடி வந்திருக்கிறார். திரு ஆனைக்கா திருத்தலத்திலே ஞானசம்பந்த பெருமான் ஆச்சரியமாக இந்த பெருமானை பல பதிகங்களால் துதிக்கிறார். அதிலே வானைக்காவின் வெண்மதி என்று தொடங்கக்கூடிய பாடல் கீழே சொன்னது போலே தலையிலே சந்திரப்பிரையை சூடியவன் சொன்னா அது அலங்காரமாக சொல்லுவது மட்டுமில்லை, உபசார வழக்கில்லை. அடி அடைந்தாரை தலையிலே தூக்கி சுமப்பவன் என்ற அந்த உயர்ந்த குணத்தை காட்டித்தரக்கூடிய விஷயம். தன்னை கொடுக்கிறான்னு சொன்னா தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடும் போது தானே தன்னையே தான் அடியார்களுக்கு கொடுத்தான் ஆகிறது. அந்தபடிக்கு இந்த பதிகத்திலேயும் வானைக்காவின் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை, அந்த வார்சடைனா முடிச்சா போட்டிருக்கும். இன்றைக்கும் தென்னாப்பிரிக்கா பகுதிகளில் பார்த்தோம்னா அந்த படிக்கு தான் அவர்கள் தலையை அலங்காரம் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கேசத்தை பிரித்து சேர்த்து முடிச்சு போட்டுப்பாங்க. சுவாமியும் அதே போலே நெருக்கி முடிச்சு இட்டுத்தான் ஜடாபாரத்தை முழுவதுமாக வாரி கட்டிக்கொள்வார். அந்த வார்சடை அதுக்கு அலங்காரமாக என்ன இருந்ததுன்னா வானைக்காவில் வெண்மதி, ஆகாசமாகிற அந்த பெருவெளியிலே வீசக்கூடிய அந்த சந்திரனை பறித்து தன் தலையிலே வைத்து கொண்டு நின்றான். தேனைக்காவின் இன்மொழி தேவி பாகமாகினான். முதல் பாட்டில் என்ன சொல்லி ஆரம்பிச்சார்? தோடுடைய செவியன்னு சொல்லித்தானே மேலே தூவென் மதிசூடினார். அதே வரிசை அப்படியே பாடுறார். அடுத்த வரியிலேயே தேனைக்காவின் இன்மொழி தேவிபாகம் ஆகினார். அம்பிகையை உடன் நிறுத்தி அருள் வடிவமாக அவளை முன்னிறுத்தியே தன்னை வந்து அடைந்த சிறப்பை இரண்டாம் வரியிலே சொல்லி இந்த எம்பெருமான் எங்கே இருக்கிறான்னா ஆனைக்காவில், திரு ஆனைக்கா திருத்தலத்திலே தலைவராக வீற்றிருந்து அண்ணலாக தானே விளங்குகிறான். அவனுக்கு அபயப்பொருளாக போய்விட்டால். ரொம்ப அழகான பிரயோகம். அபயமாக வாழ்பவர், அபயப்பிரதானம் அப்படின்னு கல்வெட்டுகள் எல்லாம் வரி வரும். ரொம்ப உத்தமமான தர்மங்கள் நிறைய உண்டு. 32 தர்மம் இதெல்லாம் உண்டு. அதிலே 5 தர்மங்கள் ரொம்ப உத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே அன்னத்தை தர்மமாக வழங்குவது, மருத்துவம் ஔஷதத்தை தர்மமாக கொடுப்பது, வித்யை கல்வியை தர்மமாக கொடுப்பது. அந்த வரிசையிலே அபயப்பிரதானம் என்று ஒரு தர்மம். யாரானா ஒருத்தரை துரத்தி கொண்டு வருகிறார், பெரிய ஆபத்து சூழ்நிலையில மாற்றிக்கொண்டு இருக்கும் போது வந்து அபயம்னு விழுந்துட்டா சர்வ நிச்சயமாக அவர்களை காத்து தரும். அவர்கள் தப்பே பண்ணியிருந்ததுக்காகவே துரத்திட்டு வரட்டுமே, அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் நீதிமன்றத்திலே நிறுத்தலாமே தவிர வந்து அபயம்னு விழுந்தவனை காத்து தர வேண்டும். அதனால தான் இதையே விரதமாக தான் கொண்டு சக்கரவர்த்தி திருமணாக உயர்ந்தான் ராமன். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே முழுவதுமாக ராமாயணத்தை சரணாகதி கிரந்தமாகவே சொல்லுவார்கள். தேவர்கள் முதல்ல போய் திருமாலிடத்தை அபயம் பூண்டு ராவனிடத்தை இருந்து என்னை காப்பாற்றி தாருங்கள்னு சொன்னதில் ஆரம்பித்து ஒவ்வொரு சர்க்கத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் எத்தனை முடியுமோ சரணம் விழுந்தவர்களை எல்லாம் காத்து கொடுத்தான். ராமன் மகாராஜனாக உயர்ந்த உதாரணமாக சொல்லுவதற்கு காரணம் அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மமஹான்னு சொன்னார். எல்லா உயிர்களுக்கும் அபயம் தருவதையே ஒரே விரதமாக நான் கொண்டிருக்கிறேன். எனக்கு இதுதான் விரதம். யார் வந்து அபயம்னு நின்னாலும் காப்பாற்றி தர வேண்டியது என்னுடைய விரதம்னு வாழ்ந்தார் இல்லையா, அந்த விரதம் அபயமாக வாழ்பவர். நீங்க என்ன பண்ணுங்க, நேரா திருவானைக்காவலுக்கு போய் அந்த சுவாமியின் முன்பாக விழுந்து உன் திருவடிக்கு நான் அடைக்கலம், என்னை அபயமாக நீ ஏற்று என்னை காத்துக்குடுன்னு கேட்டுட்டா கீழே என்ன பண்ணினார் சந்திரனுக்கு, அதையே உங்களுக்கும் பண்ணுவார். சந்திரனையான தட்சன் துரத்திக்கிட்டு வந்தான், வாஸ்தவத்தில் அபயம்னு போய் விழுந்தான். நம்மளை இன்னும் அந்த அளவுக்கு துரத்துற அளவுக்கு எதுவும் பண்ணிடல, நம்ம தைரியமாக போய் விழலாம். வாழ்க்கை துரத்திக்கிட்டு இருக்கு, அதை பார்க்க பயமா இருக்கு. அபிராமி பட்டர் சொல்வது போலே விடியும் துரத்த வெண்பிணியும் துரத்தன்னு ஆரம்பித்து வரிசையா துரத்தி கொண்டே இருக்கே, அதிலிருந்தெல்லாம் அபயமாக போய் அந்த திருவடிகளிலே விழுந்தால் வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். சம்பந்தர் சொல்லிட்டார், ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதம் இல்லையே. பிரிதொரு பொருளிடத்தே போய் என்னை காத்துக்குடுன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நேர பயம் ஏற்பட்டால் திருவானைக்காவலுக்கு போய் ஆனைக்கா அண்ணலார் முன்பாக விழுந்து சுவாமி உங்களுக்கு அடியேன் அபயம். ஞான சம்பந்தர் சொல்லிட்டார், அவர் எழுதி கொடுத்த சீட்டில் தான் இதை பார்த்தேன். உங்களுக்கு அபய பொருள்னு நான் சொல்லிட்டா என்ன நான் காப்பாற்றிக்க வேண்டிய கவலை எனக்கு இருக்கக்கூடாதான். உங்களுக்கு அபயமாகிவிட்டேன், என்னை காத்து கொடுப்பது உங்கள் பணின்னு சொல்லி முடித்துருங்கோங்கிற. தந்தது உந்தன்னை, அவரிடத்தை கொடுத்து அவரையே பெற்றுக்கொள்ளலாம். மறுபடியும் அதையே வலியுறுத்துகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமிழ் கேட்கறதுன்னா சிவபெருமானுக்கு அவ்வளோ பிடிக்கும்.
அதனால்தான் மற்றவர்கள் அவதார விஷயத்தை விடவும் சுந்தரருடைய அவதாரத்தை ரொம்ப விவரித்து பாடியிருப்பார் சேக்கிழார். அப்பர் சுவாமிகளுக்கும் ஞானசம்பந்தருக்கும் பூர்வ கதையெல்லாம் ரொம்ப, ஞானசம்பந்தருக்கும் ஒன்றும் பெருசாக இருக்காது, அப்பர் சுவாமிகளுக்கு சில பாடல்கள் சொல்லிடுவார். ஆனால் முதல்ல பல 10 பாடல்கள் சுந்தரருடைய அவதாரத்திற்கு மட்டுமே விசேஷமாக பாடி கொடுத்திருப்பார். அதிலே ஒரு முக்கிய காரணம், நீ போய் கீழே பிறந்து நம்மை தமிழால் பாடிவா அப்படிங்கிறதுக்கு 3 காரணங்களை சிவபெருமானே சொல்லுவார். ஒன்று, மாதவம் செய்த தென் திசை வாழன். பல முனிவர்கள், எத்தனை பெரிய இருழிகள், எவ்வளவு வேதத்தியனம் பண்ணினவங்க, எத்தனை தர்மவான்கள்லாம் இந்த பாரதத்தினுடைய தெற்கு தேசத்தில் இருந்திருக்காங்க. அந்த தென்பகுதி வாழ்ந்து போகட்டும் சுந்தரா, நீ போய் அங்கே பிறந்து மாதவம் செய்த தென் திசை வாழும்படியாக செய். இரண்டாவது, சொத்தமிழால் நம்மை பாடே. வேதங்கள் என்ன பாடிடுத்து, ஆகமங்கள்லாம் பாடிடுத்து, இதிகாச புராணங்கள் பாடிடுத்து, சுந்தரா உன் தமிழால் நீ பாடி நான் கேட்டு மகிழனோ, போகிற தலமெல்லாம் மறவாது என்னை தமிழிலே வைத்து பாடு. மூன்றாவது, வேதங்கள் தொடங்கி எல்லோரும் என்னை பாடிவிட்டார்கள், அதெல்லாம் போனது போகட்டும், அடியார் பெருமை நீடித்திருக்கும்படியாக தில்லைவாழந்தனர் என்று எடுத்து தொடங்கி அடியார் பெருமையை நீ பாடி பதிவு பண்ணி கொடுன்னு, இப்படி 3 காரணங்களுக்காக சுந்தரரை திருநாவலூரிலே அவதரிக்கும்படியாக சிவபெருமான் செய்தார்னு சொல்லப்படுது. அதனால சுந்தரர் எங்க போனாலும் அவருக்கு முன்னாடி இவர் போய் நின்று கூப்பிட்டு என்ன பாடுன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட சுந்தரர் வெடுவெடுன்னு ஒரு கோயிலை தாண்டி போயிடுறார். சுந்தரர் நம்மை பாடவில்லையேன்னு வருந்தின சுவாமி அவருக்கு முன்னாடி குறுக்கு வழியில் போய் இருக்க கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து, அது என்னமா நீ என்ன பாடாமல் போகலாம், வா என்னை மறந்துட்டியா, வந்து என்ன பாடு, உனக்கு இடம் கொடுக்குறேன், நானும் கேட்கிறேன்னு உட்காத்தி வைத்து கொண்டாராம். திருமழபாடி வஜ்ரஸ்தம்பநாதர்னு பேர். வைரத்தூண் அந்த எம்பெருமானுக்கு திருநாமம். பார்ப்பதற்கும் அதே போலத்தான் இருப்பார். நெடுநெடுன்னு கம்பீரமான லிங்கபானம், வைரம் பாய்ந்த கல் போலே வைரக்கல்லாகவே ஜொலிப்பார் அந்த சுவாமி. ஆச்சரியமான திருநாமம் வைரத்தூண் நாதர் என்பதுதான் அவர் திருநாமமே. அந்த எம்பெருமான் வஜ்ரம் மாதிரி மனசுன்னா கொஞ்சம் கூட சஞ்சலமே இருக்காது. ஆனால் சுந்தரர் பாடாமல் போயிட்டார்னா அடிச்சுட்டு ஓடி போய் அவரை கூப்பிட்டு வந்து, அப்பா என்ன பாடாமல் போயிட்டியா நீ, பாடிடுறான்னு சொல்லி நிப்பாட்டி கொண்ட. அந்தபடிக்கு வேண்டி வேண்டி போய் சிவபெருமான் பாடல் கேட்டார்னா தன்னைத்தானே சுந்தரரிடத்தை கொடுத்து விட்டார். கொடுத்தது எதுக்குன்னா, ஒரு தமிழ் பாட்டு பாடேன், என்னை பற்றி நீ பாடணும் சுந்தரா, அதை நான் கேட்கணும். திருக்கைலாயத்தை பாடியிருப்பேன், தில்லையை பாடியிருப்பேன், எல்லாம் இருக்கட்டும், இந்த கிராமாந்தரத்தில் வேற யார் என்ன பாடுவா, நீ பாடினேன்னா அது எனக்கு பெரிய சொத்துடா, நீ பாடினா தாண்டா அதை நான் சம்பாதிச்ச பெருமையாகும், நீ பாடு நான் கேட்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கொண்டாராம். அந்த திருவுருவத்தை அப்படியே பார்க்கிறார். வைரம், நல்ல தீட்டின வைரம் போலே சொல்லின்னு இருந்தாராம். அதில் தங்கம் குழைத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு திருமேனி. ஒளிரும் ஒளிக்கு வைரம் உதாரணம், அதில் இருக்கும் நிறத்திற்கு பொன் உதாரணமாச்சு. பொன்னார் மேனியனே என்று எடுத்து எத்தி பாடினார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசித்து மின்னார் செஞ்சடை மேல்மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைப்பேனே. சுவாமி உங்களை மறந்து போயிடுவேன்னு வச்சிங்களா, அப்படி ஆகக்கூடிய காரியமா அது? மனசில் இன்னொன்று நினைச்சா தானே உங்களை மறக்கிறதுக்கு இடம். என்னைக்கு நான் உங்களை மறந்தேன்? நல்ல பக்குவம் பண்ணி நல்ல பதார்த்தம் எல்லாம் நிறைய பரப்பி பக்ஷணம் எல்லாம் வச்சு காய் கனி எல்லாம் வச்சு ஒரு யாரான சாப்பாடு போட்டாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு சிவம்னு சொன்னால் தித்திக்குமே, அது இதுதானோன்னு நினைக்கிறது தானே சுவாமி என் குணம். சிவத்தை தவிர்த்து எதுவுமே தெரியாதவராக வென்றோ இருந்தார். அதனால்தான் 2 திருக்கல்யாணங்கள் செய்து கொண்டாலும் சுவாமிகள் ஏதோ கிரகஸ்தாசிரமத்திலே இருந்தது போலே லௌகீகமாக இருக்கக்கூடியவர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பத்திலே கூடியிருந்தவர் அல்லர். அப்படி நினைத்துட்டாலே பெரிய அபச்சாரம். அவர் அந்த ஆனந்தத்திலும் சிவத்தோடு இணைந்திருந்த நிலையை உணர்ந்தவர் என்பதை யோக மார்க்கத்திலே நின்று அவர் அனுசரித்த அந்த பக்குவ நிலைக்கு உதாரணமாக இன்னொருத்தர் சொல்லக்கூட முடியாது. அந்த நிலையிலும் கூட சிவத்தோடு கலந்திருக்கக்கூடிய சுகத்தை அதிலே கண்டேன்னு இருக்கக்கூடிய உயர்ந்த பக்குவ நிலை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய. அதனால தான் 1க்கு 2 திருக்கல்யாணங்கள் காதலித்தே திருக்கல்யாணம் செய்து கொண்டாலும் ஓடி ஓடி சுவாமி போய் அவருக்காக தானே பெண் பார்த்து, தானே மண்டபம் பார்த்து, தானே வாத்தியாரை கூட்டிட்டு வந்து உட்காத்தி வச்சு முகூர்த்தம் குறித்து கொடுத்து கல்யாணத்தையும் பண்ணி வச்சு நித்திய கல்யாண வேஷத்திலே நீ இரு சுந்தரா, உன்னை நிறைவா இந்த கோலத்திலேயே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு நிறுத்தினார். அப்படிப்பட்ட சுந்தரரைத்தான் தன்னுடைய தர்ப்பணம் போலே தன் உருவம் வெளிப்பட்டால், கண்ணாடியிலே பிம்பம் ஏற்பட்டால் வருவது போலே ஒவ்வொரு விடங்க ஸ்தலத்திலும் தியாகராஜ பெருமான் சபையிலே சிம்மாசனத்திலே தியாகாதிராஜனாக சுவாமி எழுந்தருளி இருக்க அவருக்கு நேர் எதிரே கண்ணாடியிலே பிம்பம் விழுந்தது போலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நித்திய கல்யாண வேஷதரராய் நிற்பார். அது ஏதோ சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காருன்னா கை கூப்பியில் இருக்கணும். இவர் கையில் பூச்செண்டை வச்சுக்கிட்டு ராஜாங்கமாக நிற்பார் தியாகராஜன் முன்னாடி. வேறொன்றும் இல்லை, அங்கே எங்கள் சுவாமியும் அங்கே ராஜசிம்மாசனத்திலே வீட்டு இருக்கிறார். இவர் அதனுடைய பிரதிபிம்பமாக இருக்கிறதுனாலே பிம்பம் அப்படியே தான் இருக்கணும், இவரும் அதே கோலத்திலே இருக்கிறார். அதனால தான் திருவாரூர் சாயரட்சையிலே ஒவ்வொரு நாளும் தேவசாயரட்சை காலத்திலே தியாகராஜ பெருமானுக்கு ஷோடசுபச்சாரம் எல்லாம் மங்களமாக அத்தனையும் பூர்த்தியானவுடன் தியாகாதிராஜ பெருமானுக்கு தீபாராதனை ஆனவுடன்
அங்கிருந்து தரிசனம் பண்ண அத்தனை பேர் தலையை திருப்பி இந்த பக்கம் பார்ப்பாங்க. இந்த மூலையில வெளிமண்டபத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அதே நேரத்திலே தீபாராதனை ஆகும். பிம்பம் தானே, இங்க தீபாராதனை பண்ணினா அது அங்க ஜொலிக்கணுமே, அப்படியே காண்பித்து கொடுப்பார்கள். பிம்பமாக தான் சுந்தரரை பார்த்த பெரிய புராணத்தில் இல்லாத ஒரு கதை சுந்தரரை பற்றி சொல்வதுண்டு. சேரமான் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்ச காலம் இருந்தார்கள். களரிற்றறிவார் சேரமான் பெருமானுடைய திருநாமம். அப்படி சுந்தரர் அடியார்களோடெல்லாம் கூடியிருந்த ஒரு காலம் உண்டு. அப்படி வாழ்ந்த காலத்திலே ஒரு நாள் சுந்தரருக்கு தூதுவளை கீரை கொண்டு வந்து யாரோ கொடுத்திருக்கிறார்கள். பறவை நாச்சியார் திருமாளிகளே இருவரும் எழுந்தருளி இருக்கிறார்கள். பறவையார் அந்த தூதுவளை கீரையை கொண்டு வந்து 2 கட்டா பிரித்து ஆளுக்கு ஒரு கட்டை கொடுத்து இதை கொஞ்சம் திருத்தி வைங்கோள்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். அவள் மீதி காரியத்தெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாள். அன்னம் ஏற்றி பக்குவப்படுத்தி குழம்பு கறிவகைகள்லாம் பண்ணணும். கடைசியாக அந்த கீரையை 2 பேரும் பேசிக்கொண்டே ஆய்ந்து வைத்திருந்தார்கள், சுந்தரரும் அடியார். வந்த அம்மையார் 2 பேரும் கிள்ளி வைத்திருந்த அந்த கீரையை தனித்தனியே கொண்டு போய் பக்குவம் பண்ணினான். 2 வெவ்வேறு பாத்திரத்தில் ஏற்றி பக்குவம் பண்ணி சுந்தரர் கிள்ளி வைத்த திருத்தி வைத்த கீரையை நைவேத்தியம் பண்ணாம அப்படியே இலையிலே பரிமாறினாள். மற்றொருவர் திருத்தி வைத்த கீரையை கொண்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பரிமாறினாள். பார்த்துட்டு இருந்தவருக்கு சந்தேகம் வந்துட்டு, என்னம்மா சுவாமி திருத்தின அந்த கீரையை நைவேத்தியம் பண்ணாம அப்படியே இலைக்கு வந்துட்டு அடியேன் திருத்தினதை போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வந்ததே, இதுக்கு என்ன காரணமோன்னு கேட்டா, நீங்கள் திருத்தும் போது எதையானா நினைச்சிட்டு திருத்தி இருப்பீங்க, அதனால கொண்டு போய் அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது. அவர் கீரையை திருத்தும் போதே அதை சுவாமிக்குன்னு நினைச்சுக்கிட்டே தான் திருத்தி இருப்பார். அதனால புதுசா என்ன பண்ண வேண்டியிருக்கு, தான் முதல்லயே நைவேத்தியம் பண்ணிட்டாரே. அந்தபடிக்கு எந்த அனுபவமானாலும் அதை பரிபூர்ணமாக சிவானுபவமாக கொள்ளக்கூடிய உச்சகட்டமான பக்குவ நிலை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய. அதனால்தான் உன்னை மறக்கவும் முடியுமா, மறந்தாத்தானே தனியா நினைக்கிறதுக்கு. நம்மை பாட மறந்தனையோன்னு கேட்டான்னா, அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே, நினைப்பு தப்பினாத்தானே மறக்கிறதுன்னு சொல்றது. உன்னை தவிர அடியேன் மற்றொன்று எதையுமே நினைத்ததே கிடையாதே. அப்படி இருக்க எதை நான் மறந்தேன் என்று புதிதாய் நினைப்பதற்கு உங்களை தான் என்கிட்ட கொடுத்துட்டீங்கோ, என்ன அதற்கு பதிலாக கொண்டீரே, இனி எதை நான் மறந்தேன். மணிவாசக பெருமான் நமசிவாய என்று எடுத்து தொடங்கி 51 தலைப்புகளிலே திருவாசகம் முழுவதுமாய் பாடியிருக்கிறார். இப்போது அடுத்த நாளிலிருந்து ஆரம்பித்து அதிலே ஒரு அரும்பெரும் ஞான நூலாக விளங்கக்கூடிய அருட்தன்மையின் சிறப்பை ஓதக்கூடியதாய் 20 பாடல்கள் கொண்ட திருவெம்பாவையை விசேஷமாக கருதி இந்த காலத்திலே ஓதி வருகிறோம். இன்னும் சில நாட்களிலே தில்லையிலே கொடியேறிவிடும். ஆருத்ரா திருநாளுக்காக கொடியேற்றியவுடன் திருக்கோயில்களிலும் திருமடங்களிலும் அடியார் பெருமக்கள் திருமாளிகைகளிலும் கூட ஏனைய திருமுறைகளை காப்பிட்டு அந்த திருமுறை கோயிலை பூட்டி விடுவார்கள். மற்றைய பதிகங்கள் எதையுமே ஓதக்கூடாது என்றும், திருப்பள்ளி எழுச்சி திருவெம்பாவை பதிகங்களை மட்டுமே ஓத வேண்டும் என்று அந்த ஒரு 10 நாட்களுக்கு ஒரு விரதம் போலே கடைபிடித்து ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சியிலே தியாகராஜ பெருமான் திருவடி தரிசனமும் நடராஜ பெருமான் ஞானானந்த நடனமும் வழங்கக்கூடிய அந்த திருநாளைக்கு அந்த திருமுறை கோயிலை தாழ் நீக்கி அன்றிலிருந்து தோடுடைய செவியன் எடுத்து பாடி தொடர்ந்து வரக்கூடிய பதிகங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணலாம். இந்த 10 நாள் ஏனைய பதிகங்களை பாடாமல் நிறுத்தி ஒரு விரதம் அனுஷ்டித்தாலும் திருவெம்பாவை அந்த காலத்திலே பாட சொல்கிறோம். அடியனுடைய தாழ்மையான கருத்து, திருவாசகம் மீதி 7 திருமுறைகளினுடைய உள்ளே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய தன்மை திருவாசகத்திற்கு உண்டு. மூவர் பாடிய தேவாரமும் திருவாசகத்துக்குள்ளே ஒடுங்கும். அந்த திருவாசகத்திற்கு திருவாசகமாக விளங்குவது திருவெம்பாவை. திருவாசகத்தின் ஞானத்தை பூர்த்தியாக சுருக்கி அதற்குள்ளேயே அதன் பொருளாக வைத்திருக்கக்கூடிய திருவாசகத்தில் திருவாசகம்னா அது திருவெம்பாவை. அந்த 20 பாடல்கள், அதிலே சிவபரத்துவத்தை கடைசியில் சில பாடல்களிலே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்து அந்த பராக்கிரமெல்லாம் உடைய எம்பெருமான் ரொம்ப எளியவனாக வந்து வீட்டு வாசல்ல நின்னான். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வலிய வந்து செங்கமல பொற்பாதம் தந்தருளினான். நான் வரமாட்டேன் போன்னு சொல்லிட்டாலும் சுவாமி வந்து இதுதானே விலாசம், இந்த வீட்டில் தானே இருக்கான், கதவு தட்டி அப்பா வெளில வான்னு கூப்பிடுவான். வந்து நான் தான் உங்க பார்க்க மாட்டேன்னு சொன்னேன்னா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்படி வந்து உட்காரு அப்படின்னு அந்த செங்கமல பொற்பாதத்தை வலிய தந்து ஆட்கொண்டருளும் தன்மை சிவபெருமானுக்கே உரித்தானது. அதனால தான் அப்பேற்பட்ட எம்பெருமானை பாடுவோம் வாருங்கள் வாருங்கள்னு ஒவ்வொரு வீடா போய் தட்டி எழுப்பி மாணிக்க வாசகர் கூட்டிக்கிட்டு போறார். செங்கனவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக. சிவபெருமானை தன்னை கொடுத்து சம்பாதித்து கொண்ட ஒருவரால் மட்டும்தான் சுவாமி நமக்கு நீர் பண்ண கிருபை இருக்கே, அது மகாவிஷ்ணுவுக்கு நீர் பண்ணலை, திசைமுகங்களை உடையவனான பிரம்மனுக்கு நீங்க பண்ணலை, மற்றைய தெய்வங்களுக்கு கூட பண்ணாத கருணையை எங்களுக்கு செய்திருக்கிறீர்கள்னு அறிவிக்கணும், பிரகடனம் பண்ணணும்னா மாணிக்க வாசகரால் தான் முடியும். ஏன்னா அவர் தான் வாஸ்தவத்திலே தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னைன்னு பாடியிருக்க. சாதுரியம் ரொம்ப உண்டாச்சே உங்களுக்கு.
அவ்வளவு சதுரரான நீங்கள் உங்களை எங்களிடத்தை கொடுத்து அதற்கு பண்டமாற்றாக என்னை கொண்டீரே, இந்த கருணையை செங்கனவன் பால், திசைமுகன் பால், தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக. ஒரு பிரம்மனுக்கு கிடைச்சதா இந்த பெருமை? ஒரு மகாவிஷ்ணுவுக்கு கிடைச்சதா அந்த பெருமை? ஒரு இந்திராதி தேவர்களுக்கு இந்த பெருமை கிடைச்சதா? யாருக்குமே இல்லை. மாணிக்க வாசகர் கையை உயர்த்தி அடித்து சொல்றார். இது திருநீறு தரித்து ருத்ராட்சம் அணிந்து சிவதீட்சை பெற்று பஞ்சாட்சர உபதேசம் பெற்று சிவபூஜை செய்து வருபவர்களுடைய சிறப்பிற்கு 100 கோடி பிரமர்களும் 6 கோடி நாராயணரும் எண்ணிலடங்காத இந்திரர்களும் கூட ஈடில்லை அந்த ஒரு பிறவிக்குன்னு அடியேன் சொல்லல, மாணிக்க வாசகர் சொல்றார். சைவனாக கிடைத்த அந்த ஒரு பிறவியை குழப்பங்களிலே கொண்டு போய் துளைத்து விடாமல் சிவநெறி சேர்ந்து சிவதீட்சை பெற்று சைவாகம நெறியின்படி ஒழுகி சிவபூஜை செய்து 4 பெருமக்கள் காட்டிக் கொடுத்த அந்த வழியிலே நின்றால் செங்கனவன் பால், திசைமுகன் பால், தேவர்கள் பால் எங்குமில்லாததோர் இன்பம் நம்பாலதாக ஆக்கி வைத்தான் என்ற மாணிக்கவாசகருடைய வாக்கு சத்தியமாய் மாறும். பிரம்ம விஷ்ணு இந்திராதிகளுக்கெல்லாம் செய்யாத சிறப்பை அடியார்களாக விளங்கும் நம்பேரிலே செய்தீரே. அது எப்படி? கொங்கன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்காரமுதை. வீடு வீடாக அடியார் இல்லங்கள் ஒவ்வொன்றும் தேடி தேடி எழுந்தருளுமானாம் எம்பெருமான். இந்த வீட்டில் இருக்காரா? இதோ வாசல் இருக்கே, திருநீர் எல்லாம் போட்டிருக்கே, நமசிவாய மந்திரம் பதிச்சிருக்கே, அப்போ இது அடியார் வீடு போல இருக்கு, அம்மா வான்னு எம்பிராட்டியும் அழைத்து கொண்டு, ஏன்னா அவள் வந்துதானே அருள்மழையிலே நம்மை நனைவிக்க வேண்டும். கொங்கன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி நம்மை அருள்மழையிலே எங்கள் அம்பிகை முழுக்காட்டி எம்பெருமானுடைய அருளுக்கு இலக்காக்கி வைக்க வீடு வீடாக வந்து கதவு தட்டி வான்னு கூப்பிட்டு இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதத்தை வலிய தந்து ஆட்கொண்டருளுவானாம் எம்பெருமான். வேண்டாம்னு சொல்றதுக்கு இடமே இல்லை. அப்பா நீ என் அருளுக்கு இலக்காகி விட்டாய், நீ வேண்டாம்னாலும் இந்த திருவடிகள் உன் தலைக்கு அணியாய் செய்யும்னு சொல்லி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்காரமுதை. மற்றவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கலாம், எனக்கு ஆரமுதம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அதுவே இவர்தான். எனக்கு ஆதாரம் இவர்தான். மற்றவங்களே ராஜ்யம் பண்ணலாம், எனக்கு ஆதார பொருள் இவர். நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூப்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்று மாணிக்கவாசகர் காட்டி கொடுத்த அந்த நெறியிலே ஒரு நாளும் தவறாதபடிக்கு அடுத்த 30 நாட்களும் கிடைப்பதற்கரிதான இந்த மார்கழி மாதத்திலே நித்தியமும் காலையிலே கோவில் இல்லை, கோவிலுக்கு போக முடியல, பக்கத்தில் வீடு இல்லை, கோவில் இல்லை, எந்த காரியத்தையும் சொல்லாமல் ஒரு தீபம் அதெல்லாம் சிரமமாயிட்டு வருது, அந்த சிரமம் இல்லாமல் தீரணும்னு பார்த்துப்போம். வீட்டில் குறைஞ்சபட்சம் ஏற்றலாம், குறைவில்லை. ஒரு தீபமான ஏற்றி வச்சுட்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை 30 நாளும் அனுசந்தானம் செய்வதை சங்கல்பமாக ஏற்று செய்வேன்னு ஆச்சாரியர்களை முன்னிட்டு ஒரு பிரமாணம் எடுத்துக்கொண்டு இந்த 30 நாட்களும் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை நடத்தி கொள்ளும் விதத்திலே ஏற்படும் மாற்றங்களை பொங்கல் அன்னைக்கு சர்வ நிச்சயமாக பார்ப்பீர்கள், நிச்சயமாக பார்ப்பீர்கள். கிடைப்பதற்கு அரிதாக ஒரு மார்கழி மாதம் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு ஒரு தானியை கொடுத்துருக்கார், ஒரு விளக்கேற்றத்திற்கு போருமான திரவியத்தை கொடுத்துருக்கார். அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஹரஹரா சிவசிவான்னு இந்த 30 பாடல்களை 20 திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் தவறாமல் ஓதுவேன், 30 நாட்களும் ஓதுவேன், ஓதி வாருங்கள். ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்ப்பீர்கள். அப்படி இருப்பவர்களுக்கு எம்பெருமான் என்ன செய்வான்னா வேற ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டான், நம்மை எடுத்துக்கொள்வான். என்கிட்டேருந்து என்ன பிடிக்கிட்டா அப்புறம் எனக்கு எது ஆதாரம்னா தன்னை கொடுத்து விடுவான். தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை மாணிக்கவாசகர் சொன்னார். எனக்கு சொல்லும்போது மாணிக்கவாசகருக்கு ஒரு கேள்வி வருது. இந்த பண்டமாற்று முறை சரிதான், ஆனால் இதில் அவ்வளோ தூரத்திற்கு சரியாக இருக்கா மாதிரி இல்லையே. உயர்ந்ததாக ஒரு பண்டத்தை மலிவு விலைக்கு யாரான கொடுப்பாங்களா? நான் எப்பேற்பட்டவன், ஒரு ஸ்திரீனுடைய யோனியிலே பிறந்து வினைவசப்பட்டு நல்லது தீயதெல்லாம் சேர்த்து பழகி பார்த்து உன்னையே பல இடங்களில் சந்தேகப்பட்டு உன்னையே எதிர்த்து பேசி 4 அகங்காரத்தில் நானே எல்லாம், நானே தெய்வம், நானே பரம்பொருள்னு இருந்த என்னை உனக்கு ஈடாக கொடுத்து மாற்றிக்கிட்டியே, யாருக்கு சாதுரியம் இதில்? உன்னை ஏதோ பெரிய சாமர்த்தியசாலின்னு நினைச்சேனே சங்கரா, ஆர்கோலோ சதுரர், இதில் யாருக்கு சாதுரியம் ஜாஸ்தி, உனக்கா எனக்கா? நான் என்ன கொடுத்து உன்னை வாங்கிக்கிட்டேன். வாஸ்தவத்திலே இந்த பண்டமாற்றிலே ஜெயித்தவன் நான் தானே சங்கரா, ஆர்கோலோ சதுரர்னு கேள்வி கேட்கிறார். சாதுரியம் யாருக்கு? நீ ஏதோ பெரிய ஆள் நினைச்சனே, இந்த அடிப்படை கணக்கு கூட தெரியலையே, ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லாமல் என்ன வாங்கிக்கிட்டா, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற ஒன்னை நீ கொடுத்த. தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா, ஆர்குலோ சதுரர். சாதுரியம் யாருக்கு இதிலே? அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றதொன்று என்பால். எனக்கு என்ன கிடைச்சதுன்னா உன்னையே நீ எனக்கு கொடுத்த பிறகு உன்னுடைய குணங்கள் என்ன? ஆனந்தம், ஞானானந்தமாய் பரமானந்த வஸ்துவாக இருக்கிறாய் நீ. முடிவில்லதாகிற ஆனந்த வஸ்து நீ, அதை எனக்கு கொடுத்துட்ட. ஆனந்தம், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன்.
அந்தமில்லாத முடிவில்லாத ஆனந்தத்தை நான் பெற்றேன். நான் சுவாமிக்கு வேதங்கள் தொடங்கி இதைத்தான் லட்சணமா சொல்லுது. எந்த ஒரு வஸ்துவிற்கு ஆனந்தம் முடிவில்லாததாக இருக்கிறதோ, அதனால தான் ஞான தாண்டவம் ஆடக்கூடிய நடராஜ பெருமானை ஆனந்த நடராஜராஜர்னு கொண்டாடும். முடிவில்லாததான இன்பப் பொருளாக அவர் இருக்கிறார். வாஸ்தவம் தானே. எத்தனை சிரமத்திற்கு நடுவில் உள்ள போய் நின்னாலும் சபையின் முன்னாடி நின்று அந்த வெயில்ல போய் கண்ணெல்லாம் சரியா தெரியாம கண்ணை கசக்கி கசக்கி கூன்றி ஊன்றி பார்த்து இந்த பஞ்சாட்சர படிக்கு மேல தெரியறது பாரு அந்த அபயகரம்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் வருது. வேண்டிக்கிட்டு போகணும்னு நினைச்சிட்டு போன 10 விஷயத்தை மறந்துடுறோமே. இந்த பக்கம் நின்னா அந்த ஜடாபாரம் தெரியுதா, கொஞ்சம் தள்ளிக்கோங்களேன், இப்படி வந்தா அந்த திருவடி தெரியுது, இன்னும் கொஞ்சம் இப்படி எட்டி பார்த்தா அந்த முயலகன் மேல அழுத்தின்னு இருக்காரு, அந்த திருவடி தெரியுது, இந்த திருவடி தானே ஆதாரம், இதைத்தானே மாணிக்கவாசகர் காட்டி கொடுத்தார், இதைத்தானே நந்தனார் தனக்கு உயிரா பற்றினார், இதைத்தானே சம்பந்தர் பாடினார். அப்பா நானும் வந்துட்டேன், எனக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுத்துட்டேன்னு ஹரஹரா சிவசிவான்னு கொண்டாடுறோமே தவிர எனக்கு இது வேணும், என் மனைவிக்கு இது வேணும், வீட்டில் 4 சக்கரத்தில் ஒன்று இருக்கு, அதை விட இன்னும் பெருசா ஒன்று வந்திருக்கான், அது நிச்சயமா வேணும், ஏற்கனவே 4 அறைகள் தான் இருக்கு, 8 அறையோட ஒரு வீடு கட்டியிருக்கானா அது வேணும், இது யாருக்கும் அவ்வளவு சுலபத்தில் ஞாபகம் வராது. கிடைக்கிற 4 நிமிஷத்துல அந்த ஆனந்தத்தில் ஈடுபட்டு மனசெல்லாம் கலங்கி போய் அழுது தீர்த்து முடித்து எங்க இருக்கிறோம் யாரோட வந்தோங்கிறதெல்லாம் மறப்போமே. அந்த ஆனந்தம் எல்லையில்லாததான ஆனந்தமாம். அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், அதை எனக்கு நீ கொடுத்துட்டேன். நான் நீ முடிவில்லாத ஆனந்த வஸ்து, அதை எனக்கு கொடுத்துட்டேன். என்கிட்ட நீ என்னத்தப்பா பெற்ற, யாது நீ பெற்றதென்று என்பால், என்கிட்ட அப்படி என்ன இருக்கு? உன்னை எனக்கு கொடுத்துட்டு பரிபூர்ண ஆனந்தத்தை எனக்கு கொடுத்து என்ன உனக்கு ஆக்கி கொண்டு என்னத்தை சம்பாதிச்ச நீ? சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலேன் ஒரு கைமாறே. இந்த கணக்கு ஏதோ சரியில்லைப்பா. உன்னை கொடுத்துட்டு என்ன கொடுத்துட்டேன்னா என்ன வாங்கிக்கிட்டேன்னா கணக்கு ஏதோ இடிக்குது. இதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொடுத்து சரி பண்ணணும். எந்துன்னு ஒண்ணுமே இல்லையே, யான் இதற்கிலேன் ஒரு கைமாறே. எதையான கொடுக்கலான்னா எது என்னுடையது உனக்கு கொடுக்கறதுக்கு? பழைய காலங்களிலே கோவில்களுக்கு அரசர்கள் தானம் பண்ணும்போது, குறிப்பாக சிவாலயங்களுக்கு தானம் பண்ணும்போது பல்லவர் காலத்திலேருந்தே பார்க்கிறோம், கல்வெட்டுகளில் அத்தனை தானங்களையும் ஆதிச்சண்டேஸ்வர பக்கல் வைத்தோம்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் இருக்கிற சுவாமிக்கு இதை நான் கொடுத்துட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் சுவாமி சிரிப்பார், இது இந்தாது எது இதில் உன்னுடையது தூக்கி நீ என்னமோ எனக்கு கொடுக்குற, இது அத்தனையும் இங்கே இருந்தது நான் கொடுத்தது. அதனால் அவன் என்ன பண்ணுவான், இங்கே இருக்கிறத ஆதிச்சண்டேஸ்வரர்கிட்ட கொடுத்து இதை வச்சு கோயிலுக்கு தேவையானதை பார்த்து கொள்ளுங்கோன்னு தான் சொல்கிறேன். தானம் எல்லாம் நான் ஒன்றுமே பண்ணேன். எந்துன்னு ஒன்று இருந்தால் தானே எடுத்து நான் கொடுக்கறதுக்கு. அவர் முன்னாடி நிற்கும் போது எந்த என்ன ஒன்றும் கிடையாது. அந்தபடிக்கே யான் இதற்கிலேன்னு ஒரு கைமாறே. இந்த பண்டமாற்றில் ஏற்பட்ட இந்த கூட்டு குறைச்சலாக கொஞ்சம் இருக்கே, நான் கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்கே, எதையான கொடுத்து சரி கட்டலான்னு பார்த்தா என்கிட்ட ஒன்றுமே இல்லை சுவாமி, என்னையே நீர் எடுத்துட்ட பிறகு எனக்கு என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? யான் இதற்கிலேன் ஒரு கைமாறே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய். முழுவதுமாக ஆக்கிரமித்து நான்கிற தன்மை அழிந்து விட்டு போய் நீயேயா எல்லாம் நிறைந்த பிறகு கொடுப்பதற்கு என்கிட்ட என்ன சுவாமி இருக்கு? யானிலேன் இதற்கு ஒரு கைமாறே. செய்வதற்கு கைமாறு இல்லைன்னு கைகூப்பி வணங்கி தொழலாம். இதுதான் அடியேனால முடிந்தது என்றபடிக்கே 4 பெருமக்களும் அவனை பெற்றுக்கொண்டு பெருமான் அவர்கள் பேரிலே கொண்ட கருணையினால் தன்னையே கொடுத்து அவர்களை பண்டமாற்றாக பெற்றுக்கொண்டு சாதுரியம் அவர்களிடத்தே அவர்கள்தான் வென்றார்களோ என்று சொல்லும்படியாக நின்றான். இந்தபடிக்கு அபயப்பிரதானத்தை எம்பெருமான் சன்னதியிலே செய்து, ஐயா நான் உம்முடைய பொருளாகி விட்டேன், உமக்கே ஆட்பட்டு விட்டேன், என்னை காக்க வேண்டியது உங்கள் கடமைன்னு சொல்லிட்டா. எல்லை ஒன்றில்லா ஆனந்த வெள்ள பொருளான அந்த பரம்பொருள் நம்மையும் அந்த முடிவில்லாத ஆனந்தத்திலே கோதாட்டி இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வலிய வந்து தன் திருவடியை தலைக்கு வனியாய் சேர்த்து இனி இல்லை வினை உனக்குன்னு ஆட்படுத்தி தன் திருவடிக்கே உரிய பொருளாய் சேர்த்து கொண்டு அவரோடு கலந்திருந்து சிவானந்தத்திலே லயித்திருக்கக்கூடிய பெருவாழ்வை வழங்குவார். அதற்கு தகுதியாக இது போன்ற விஷயத்தை எல்லாம் ஆச்சாரியர்கள் சொன்ன வழியிலே கேட்டு சிவானந்த வெள்ளத்திலே அடியார்கள் திளைக்கும்படியாய் தகுதியாக இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் கமலாம்பிகா சமேத தியாகேச பெருமானுடைய பெருங்கருணைக்கு இலக்காகி இன்னும் அநேக நிகழ்ச்சிகள் இதுபோலே இன்னும் பல வித்வான்களையும் அழைத்து செய்து அதன் மூலமாக மக்கள் உயிர் பெறுவதற்கான ஒரு உபாயத்தை காட்டித்தரப்படும்படியாய் ஒரு காலத்தையும் அதற்கு தகுதியான சகாயங்களையும் எம்பெருமான் செய்து தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நாளையிலிருந்து கிடைக்கக்கூடிய மார்கழியாகிற அந்த அரும் பரிசை நழுவ விடாது என்றதனையும் 30 நாட்களும் திருவம்பாவை பாராயணத்தை செய்வோம்னு உறுதி பூண்டு அதை செய்து வர வேண்டும்னு கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் திருவடியிலே விண்ணப்பமாக வைத்து நிறைவு செய்கிறேன். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோர்முனை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபர எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம்.
இந்த கைத்தட்டலுக்கு பிறகு அவர் எப்படி பேசினார் நான் சிறப்பா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏனென்றால் இன்றைக்கான தலைப்பு என்பது தந்தது கொண்டன்னை கொண்டது எந்தன்னை. அந்த தலைப்பின் வடிவமாகவே அவர் இருந்துவிட்டார். அவர் தன்னை உங்களிடம் தந்தார், நம்ம எல்லாரையும் அவருக்கு எடுத்துட்டார் இல்லையா? ஐயாவினுடைய இடத்தை சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேசுவார்கள். இப்ப பார்த்தோம், ஒரு மலைப்பகுதியில நம்ம பயணம் பண்ணணும், ஒரு அருவியை பார்ப்போம், அழகான செடிகளை பார்ப்போம், அழகழகா நிறைய பார்ப்போம் இல்லையா? அதுபோல ஒரு 3-4 மணி நேரம் எவ்வளவு பார்த்திருக்கோம், எவ்வளவு மனதில் நிற்கும் தெரியாது, அவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கி அற்புதமான ஒரு உரையை தந்தார்கள். ஐயா அவர்கள் எல்லாவற்றையும் பேசினாலும் குறிப்பாக தியாகராஜரை பற்றி பேசுவதை நாம் கேட்டால் நாம் திருவாரூர்லதான் இருக்கோம். நம்ம சொன்னது முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆர்வம் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால், அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்பதை போல இவர் பேச்சை கேட்டால் நாமும் திருவாரூர் தியாகராஜன் காற்று செய்வோம். இப்படி அற்புதமாக விளையாடக்கூடிய ஐயா அவர்கள் இன்று அற்புதமாக மிக சிறப்பாக நமக்கு பல அறிவுறுத்தல்களை, பெருமானின் சிறப்பை, அந்தந்த மூர்த்தியினுடைய சிறப்பு, அந்த தலத்தினுடைய சிறப்பு, குறிப்பாக ஆரம்பிக்கும் போதே அம்பாள் சுவாமி சேர்ந்து வேறுபட்டவங்க கிடையாது, தனிச்சு போய் கேட்கலாம் முடியாது, சுவாமி தான் அம்பாள் இல்லையா, திருவருட் விளக்கம் என்றெல்லாம் அற்புதமான ஒரு சைவ சித்தாந்தத்தோடு கூடிய சிறப்பான உரையை வழங்கினார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய நன்றியை கூறிக்கொள்கிறேன்.